விசுவாசத்தினாலே ராகாம் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாமல் இருந்தாள். ராகாப் என்ற வேசிக்கு என்ன புரிஞ்சிச்சு? சத்தியம் புரிஞ்சிச்சு. இந்த தேவன் தான் வானத்திலும் தேவன், பூமியிலும் தேவன், இவருக்கு மேல தேவனே கிடையாது அப்படின்ற சத்தியம் புரிஞ்சிருச்சு. அதனாலதான் வேவுக்காரர்கள் வரும் பொழுது அது என்ன பண்ணுச்சு? அவர்களை காட்டி கொடுக்காம அவர்களை என்ன பண்ணுது? கூப்பிட்டு மறைச்சு வைக்குது. எப்படி நமக்கு இந்த விசுவாசம் வந்துச்சு? எப்படி இந்த வேவுக்காரர்களை மறைத்து வைக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, நியூஸ் முதலே வந்துருச்சு. என்ன நியூஸ்? இப்படிப்பட்ட ஒரு ஜனம் வருது, அந்த ஜனங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் சாதாரண தேவன் கிடையாது. எகிப்துல இருக்கிற பார்வோன் கண்ணிலே விரல் விட்டு ஆட்டினவர். When you come to know the greatness of God, your faith will always start increasing. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள உங்க விசுவாசமும் பெருகி கொண்டே இருக்கும். The real measure of faith, அதாவது நான் விசுவாசத்துல இருக்கனா இல்லையான்னு எப்ப தெரியுமா உங்களுக்கு புரியும்? பிரச்சனை இருக்கு, ஆனா நான் பயப்படல. அதுதான் it is a real measure that you have faith. Faith is not carelessness. நல்லா கேட்டுக்கோங்க. விசுவாசம் என்பது அலட்சியமா இருக்கிறதும் கிடையாது. நிறைய பேர் அலட்சியம் வந்துட்டு விசுவாசம் நாங்க, அது பேர் விசுவாசமே கிடையாது. ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்காந்துருப்போம். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், விசுவாசத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க வீட்டுல. என்ன பண்ண பிரதர்? நான் விசுவாசத்துல இருக்கேன் பிரதர். சரி, என்ன பண்றீங்க? விசுவாசத்துல இருக்கேன் பிரதர். என்ன பண்றீங்க? விசுவாசத்துல இருக்கேன் பிரதர். யோ, என்னையா பண்ற? சும்மா இருக்கிறேன் சார். ஐயோ, சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு போ. அதே விசுவாசத்துல இருக்குன்னு சொல்ற. ஃபெய்த்ல வாழ்றீங்கன்னா நிறைய வேலை செய்யணும்னு அர்த்தம். பவுல் சொல்றாருல, உங்களை காட்டிலும் அதிகமாக நான் பிரயாசப்படுகிறேன்றாரு. பவுல் எழுதுறாரு. ஃபெய்த்ல வாழ்ந்த ஒரு மனுஷன், கிருபையில வாழ்ந்த ஒரு மனுஷன் எப்படி எழுதுறாரு தெரியுமா? உங்களை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், அது என்னால கிடையாது, தேவ கிருபையினால அப்படின்றாரு. சோ ஃபெய்த்ல இருக்கிறீங்க, கிரேஸ்ல இருக்கீங்கன்னா நிறைய பண்ணுவீங்க. நீங்க தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவருங்க அவரு. நான் சொல்றேன், அவரை மட்டும் தேடுங்க. உங்க வாழ்க்கையில வேற எதையும் தேடாதீங்க. சொத்தை தேடாதீங்க, ஆட்சியை தேடாதீங்க, அந்தஸ்து தேடாதீங்க. தேவனை தேடுங்க. முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்வோம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதி. எபிரேயர் 11 விசுவாச வீரர்களின் பட்டியல், ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். The whole chapter of Hebrews 11 ரொம்ப அற்புதமான பகுதி. பழைய ஏற்பாட்டுல எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி ஜெயம் பெற்றார்கள், எப்படி விசுவாசத்தின் மூலமாக ஜெயம் பெற்றார்கள் அப்படின்ற பட்டியல் தான் Hebrews 11. ஆமென். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு மெமோரியல் சாப்டர்னே சொல்லலாம். இப்போ நம்ம மெமோரியல்ஸ் எல்லாம் வைக்கிறோம்ல, இப்போ பெரிய பெரிய தலைவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா ஒரு சிலையை வைக்கிறோம், இல்லை ஒரு பில்டிங் கட்டி அவங்க பேரை வச்சு மெமோரியல் அப்படின்றோம்ல. அதை பார்க்கும் போதெல்லாம் யார் ஞாபகம் வருது நமக்கு? அந்த தலைவர் ஞாபகம் வருது நமக்கு. அவர் செய்த காரியம் ஞாபகம் வருது. எங்க வீட்டு பக்கத்துல காமராஜ் மெமோரியல் இருக்கு. ஸோ அந்த வீடை பார்க்கும் போதெல்லாம் கர்ம வீரர் காமராஜர், த லேட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அவர் செய்த நன்மைகள்லாம் ஞாபகம் வருது. ஒரு தடவை அதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? அவர் செஞ்ச கல்வி புரட்சி, எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ், அவர் கொடுத்த நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வருது. நான் டெய்லி பாஸ் பண்ணி போவேன் அந்த இடத்த, அதை தாண்டி தான் நான் போகணும் நான் டெய்லி. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஒரு மெமோரியல், அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் இது. என்னது? Hebrews 11 இட்ஸ் மெமோரியல் பேசேஜ்னு சொல்லலாம். யாரை பற்றின மெமோரியல் இது? யாரை பற்றின ஒரு ஞாபக குறினா, விசுவாசத்தினால தேவனை பிரியப்படுத்தினவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். பீப்புள் ஹூ ப்ளீஸ்ட் காட் பை தியர் ஃபெய்த். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எல்லாருக்குமே ஆசை இல்லை தேவனை பிரியப்படுத்தணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? தேவனை பிரியப்படுத்தணும். வாலிப நாட்கள்ல இருந்தே எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும்ட்டு. எல்லாருமே அதனால தானே நம்ம சபைக்கெல்லாம் போறோம். கரெக்டா? எல்லா மீட்டிங்க்கும் போறோம், எல்லாத்துக்கும் போறோம். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழணும். மை லைஃப் ஷுட் பி ப்ளீசிங் டு காட், யூஸ்ஃபுல் டு காட். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை. ஸோ இந்த எபிரேயர் 11 பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டவர்களை பற்றின லிஸ்ட் இருக்கு. எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, காயின்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ஆண்டவர். காயின் யாரு? சாரி, ஆபேல்ல ஸ்டார்ட் பண்றாரு. காயின் ஆபேல் கதை ஆபேல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஆபேல் ஆதாமோட பையன். ஆதாமோட பையன்ல இந்த லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி பெரிய பெரிய ஆள்கள்லாம் வராங்க. ஆபிரகாம் வராரு. ஆபிரகாம்க்குலாம் நிறைய இதை கொடுக்குறாரு. ஈனோக்கு வராரு. ஈனோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மரணத்தையே ஜெயிச்சாருன்னு இருக்கு. மரணத்தையே பார்க்கலையா அவர்? 2 பேர் தான் பைபிள்ல அப்படி போட்டிருக்குல்ல. மரணத்தையே பார்க்காம பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாங்க. ஈனாக்கு, அப்புறம் எலியா தீர்க்கதரிசி.
ஸோ ஈனாக்கு வராரு, ஆபிராம் வராரு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராரு. மோசே வராரு. மோசேக்கெல்லாம் நிறைய பகுதி கொடுக்குறாங்க. யோசேப்பு இருக்காரு, யாக்கோப் இருக்காரு, எல்லாம் எல்லாம் பேட்ரியாக்ஸ். பேட்ரியாக்ஸ்னா எல்லாம் முற்பிதாக்கள், விசுவாச தலைவர்கள்னு சொல்லலாம். விசுவாசத்துக்கு பேர் பெற்றவர்கள். இவங்க எல்லாரும் வராங்க. இவங்க எல்லாம் வரும் பொழுது நடுவுல ஒரு அம்மா வருது. அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். நடுவுல ஒரு அம்மா வருது. இந்த அம்மா பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேருக்கு வந்து கேள்வி கூட இருக்கலாம். இந்த அம்மா அப்படி என்ன பண்ணிச்சு இது? சரிங்களா? இப்ப ஆபிராம் பத்தி இருக்குன்னா ரைட், ஓகே. ஒரு 12 சாப்டர் இருக்கு. ஆபிராமுக்கே ஒரு 12 சாப்டர் வருது. கரெக்டா? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல. யாக்கோவை பத்தி இருக்கா, அவருக்கு ஒரு 12 சாப்டர் வருது. யோசேப்புக்கு ஒரு 12 சாப்டர் வருது. சரி, ரைட். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சாங்க. அதனால வந்து இவங்க பேர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மோசே பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல 5 புத்தகத்தை வரை எழுதியிருக்காரு மோசே. ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் அவர் தான் எழுதுறாரு. ஸோ அவரை பத்தி இருக்குதா, ரைட், ஓகே. ஆனா இந்த அம்மாக்கு ஏன் இங்க இடம் கொடுக்கு, ஏன் இந்த அம்மா இப்படி போட்டிருக்கு அப்படின்றது தான் இங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அன்லைக்லி கேண்டிடேட் இந்த லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். அதாவது இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து எப்படி ஆண்டவர் எனக்கு பிரியமானவன் சொல்றாரு. ஏன்னா இப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு சொசைட்டில பார்க்கும் பொழுது யாருமே உன்னெல்லாம் ஆண்டவர் நேசிக்க மாட்டாரியா, உன்னெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரியா, சபையா அப்படிதான் சொல்லுது. இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும் பொழுது உன்னெல்லாம் பரலோகத்துக்கே சேர்த்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க சபைக்குள்ளே சேர்க்கறது இல்லை இந்த மாதிரி ஆட்களை. அந்த மாதிரி ஒரு அம்மா எங்க வருது? இந்த லிஸ்ட்ல வருது. அது யார் அந்த அம்மான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? படிச்சவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எந்த வசனம் அது? 31வது வசனம் போடுங்க. 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேலைக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. பைபிள் இஸ் டாக்கிங் அபவுட் ஹர் ப்ரொஃபஷன் விச் இஸ் நாட் வெரி நோபிள். அதாவது வேதம் வந்து அவள் செய்த வேலையை பற்றி இங்க எழுதியிருக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு பெரிய மெச்சிக்கிற அளவுக்கு நல்ல வேலைலாம் இல்லை. அந்த அம்மா கலெக்டரா வந்துச்சு எழுதுறதுக்கு. ராகாப் ஐஏஎஸ், ராகாப் எம்பிபிஎஸ். இப்ப நம்ம வந்து அப்படி போட்டுப்போம்ல. இப்ப ஏதாவது நம்ம டாக்டரேட்லாம் வாங்கணும்னு என்ன பண்ணிப்போம் உடனே. சில பேர்லாம் கோச்சிக்கிறாங்க. அவங்கள கூப்பிடும்போது இந்த எஸ்பெஷலி இந்த மீட்டிங்லாம் அவர் ஏதாவது டாக்டர் பட்டம் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவர் கூப்பிடுறீங்க. சப்போஸ் அவர் பேர் வந்து டாக்டர் ஜான் வச்சுக்கோங்க. நீங்க வந்து பிரதர் ஜான் சொல்லக்கூடாது. டாக்டர் ஜான்னு சொல்லுங்க. ஐயா டாக்டரேட் வாங்கி இருக்கிறாரு. ஐயா நீங்க எப்படி கூப்பிடணும்? டாக்டர் ஜான் அப்படின்னு தான் கூப்பிடணும். தெரியாம ஜான் பிரதர் ஜான், மிஸ்டர் ஜான் அப்படிலாம் கூப்பிட்டீங்கன்னா கோவம் வந்துடும் ஐயாக்கு. சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பாஸ்டர்னு என்ன கூப்பிடலன்னா எப்படி எப்படி நீங்க கிரண் பால் பிரதர்னு எப்படி நீங்க கிரண் பால் பிரதர்னு எப்படி கூப்பிடலாம்? நான் ஒரு ப்ராஃபட் தெரியும்ல. நீங்க ப்ராஃபட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்படியே சொல்லிட்டாரு, இனிமேல் நீங்க நீ பிரதர் எல்லாம் கூப்பிடக்கூடாது, என்னன்னு கூப்பிடணும்ட்டாரு, ப்ராஃபட்னு தான் கூப்பிடணும் அப்படின்ட்டாரு. அப்பதான் நினைச்சப்பா பயங்கரமான அளவுக்கு மிஞ்சின நீதிமானா இருப்பாரு போலி. அவரு பைபிள்ல போட்டிருக்கல, அளவுக்கு மிஞ்சின நீதிமன்ற லிஸ்ட்ல வந்துட்டாரு அவரு. ப்ராஃபட்னு கூப்பிடணும்னு ரூலே போட்டாரு அவர். அப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்க. ஆனா அது கூட பரவாயில்ல. ப்ராஃபட்னு கூப்பிடுறது அதெல்லாம் கூட பரவாயில்ல. வேசின்னு யாரையாவது கூட முடியுமா? என்னங்க, வேசின்னு யாரை கூட முடியுமா? அப்படியே அந்த அந்த அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருந்தாலும் வேசின்னு கூட முடியுமா? கூப்பிட்டா அவங்களுக்கு அது ஒரு மரியாதையா இருக்குமா? கிடையாது. ஆனா வேதம் வந்து இங்க தெளிவா வந்து என்ன எழுதியிருக்குங்க. ஹோலி ஸ்பிரிட் ஒரு விஷயத்தை எழுதுறாருன்னா சும்மாலாம் எழுத மாட்டார். இதை எழுதுறது காரணம் அந்த அம்மாவை வந்து இன்சல்ட் பண்றதுக்கோ, அந்த அம்மாவோட கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கோ அதுக்காக ஹோலி ஸ்பிரிட் எழுதல. இதை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும் மனசுல. அதுக்குதான் இதெல்லாம் எழுதியிருக்கு. எதுக்கு பைபிள்ல வந்து சில ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? பைபிள் ரொம்ப இந்த ஸ்டோரி எல்லாம் ஏன் இருக்குன்ற மாதிரி தோணும்ல சில ஸ்டோரி எல்லாம். தாவீது பத்சேபா ஸ்டோரி, இந்த ஸ்டோரி, அப்புறம் வந்து இந்த ஜூடா டாமார் ஸ்டோரி, இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வெறும் கோலியாத் அடிச்ச ஸ்டோரி இந்த மாதிரி நல்ல கதையா போடலாம்ல. எதுக்கு நடுவில் தாவீது, எதுக்கு ஆண்டவரே தாவீது பத்சேபாலாம் எழுதி வச்சிருக்கீங்க? தேவையா எங்களுக்கு? அது ஒரு பயங்கரமான கதை. தாவீது பத்சேபா கதைலாம் பார்த்தீங்கன்னா அவர் பிளான் பண்ணி ஸ்கீம் பண்ணி பத்சேபாவோட கணவரை வந்து ஊரியா வந்து என்ன பண்ணுவாரு, தீர்த்து கட்டுவார். ஆனா அதெல்லாம் ரொம்ப கிளீனா எழுதி வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஜூடா டாமார் ஜெனிசிஸ்ல வரும். இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நீ வந்து இந்த வீக்னஸஸோட இந்த குறையோட தான் நீ இருக்கிற. ஆனா என்னுடைய அன்பு இது எல்லாவற்றையும் மறைத்து விடும். ஹல்லேலூயா. லவ் கவர்ஸ் a multitude of sin.
வேதம் அழகா போதிக்குதுல்ல. அன்பு எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுமா? மூடும், மறைக்கும். மூடும்னா அது வந்து அதாவது அது அது இல்லா அதாவது எப்படி சொல்றதுன்னா, பாவமே பண்ணாத அதாவது வந்து தப்பு பண்ணிட்டான். நம்ம ஊர்ல வந்து மூடும்னா என்னதுன்னா, தப்பு பண்ணதை வந்து மறைக்கிறது. அப்படி மறைக்கிறது இல்ல. லவ் கவர்ஸ்னா லவ் கம்ப்ளீட்லி ரிமூவ்ஸ் சின் அவே ஃப்ரம் யூ. தேவனுடைய அன்புக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் உங்களை அது என்ன பண்ணுமா? அப்படியே அந்த பாவத்தெல்லாம் எடுத்துட்டு உங்களை புது மனுஷனா மாத்திரும். 1 பேதுரு 4:8 போட்டிருக்கு பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ம் அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்போட பவர் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பவர். எவ்வளவு மோசமான ஆளையும் அன்பு கூறும் பொழுது என்ன ஆகுதான்? அவன் பாவத்தை எல்லாம் மூடி அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் சாயலை அது வெளிப்படுத்தும். ஹalleluya. ஆமென். ஒரு மனுஷன் அன்பு கூறும் பொழுது அவனுக்குள்ள இருந்து என்ன தெரியுமா வெளியே வருது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வெளியே வருது தெரியுமா? கிறிஸ்து போல உண்டாக்குனாரு பாத்தீங்களா? எப்ப உண்டாக்குனாரு? மனுஷனை உண்டாக்கும் போது குரங்கு மாதிரி உண்டாக்கலாம் ஆண்டவர். இந்த சார்ல்ஸ் டார்வின் தியரி எல்லாம் என்ன சொல்லுது? இந்த குரங்குல இருந்து வந்தான், அதுல இருந்து வந்தான். குரங்கு மாதிரி எல்லாம் உங்களை உண்டாக்கல. சொல்லுங்க, குரங்குல இருந்து நான் வரல. குரங்குல இருந்து வரல நீங்க நம்பணும். ஃபர்ஸ்ட் குரங்குல இருந்து வந்தேன்னு நம்புனீங்கன்னா குரங்கு மாதிரி தான் இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா குரங்கு மாதிரி தான் அப்படி இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும். யாரையா போய் பராண்டி விடுறது, யாரையா போய் கடிச்சு விடுறது, யாரையா போய் நோண்டி விடுறது. சில பேர் பார்த்திருக்கீங்களா? யாரையா போய் குரங்கு மாதிரி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் என்ன விசுவாசிப்பான்? நான் இப்பதான் புரியுது அவன் என்ன விசுவாசிப்பான்ட்டு. நான் குரங்குல இருந்து வந்து விசுவாசிச்சிருப்பான் போல. அதான் நோண்டிட்டே இருக்கிறான். நீங்க என்ன விசுவாசிக்கணும்? நான் தேவனிடத்துல இருந்து பிறந்தவர். யோவான் அதான் எழுதுறாரு, யூ ஆர் born ஆஃப் காட். ஹalleluya. நீங்க தேவனிடத்துல இருந்து பிறந்ததுனால உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது பாவம் வந்து என்ன பண்ணுது? அது வெளிவராம பாவம் வந்து அதை தடுத்துட்டு இருக்கு. சோ தேவனுடைய அன்பு உள்ள வரும் பொழுது அந்த பாவம் நீக்கப்பட்டு கிறிஸ்துவுடைய சாயல் வந்து வெளியே வருது. அதனாலதான் லவ் இஸ் சோ பவர்ஃபுல். ஹalleluya. ஆமென். சோ இந்த ராகாப் என்ற வேசி பாருங்க, எபிரேயர்ல எப்படி போட்டாங்கன்னா ராகாப் என்ற வேசின்னு போட்டாங்க. அவ என்ன பண்ணாலாம்? வேவுகாரர்களை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டாள். அந்த வசனம் திரும்ப போடுங்க. விசுவாசத்தினாலே ராகாம் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாமல் இருந்தாள். அவ வேவுக்காரர்களை யார்? அந்த வேவுக்காரர்கள் என்ன நடந்துச்சு அதை பிரீஃபா பாத்துருவோம் வாங்க. யோசுவா 2வது அதிகாரத்துக்கு வந்துருங்க டக்குன்னு. இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்க திரும்ப ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் புதுசா கேட்டுக்கோங்க. ஆமென். ரொம்ப அற்புதமான கதை. யோசுவா 2வது அதிகாரத்துல இருக்குது. சிஸ்டர் அப்படியே குயிக்கா கடகடன்னு படிங்க சிஸ்டர். யோசுவா 2:1 இருந்து படிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னார். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துரைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், போதும். இப்ப இது என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, மோசேக்கு அப்புறம் யோசுவா வந்து இஸ்ரவேலின் தலைவராக பொறுப்பேற்கிறார். ஸோ அந்த மேண்டில் மோசஸ் மேல இந்த மேண்டில் வந்து ஜோஷுவா மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ மோசஸ் வந்து இறந்துட்டாரு. டியூட்ரானமி அதாவது உபாமும் கடைசி அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோசஸ் வந்து யோசுவா கமிஷன் பண்றாரு. கை வச்சு அவரை கமிஷன் பண்ணி அடுத்த லீடர் நீ தான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஸோ இப்போ யோசுவாக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்யணும். ஏன்னா கானான் தேசத்தை தான் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் வந்து ஒரு தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தான் பாத்தீங்களா, ஒரு நிலத்துல. அதுதான் கானான் தேசம். அதை வாக்கு பண்ணார், இதை உனக்கும் சந்ததிக்கு நான் என்ன பண்ணுவேன்,
கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அதை போய் அவங்க சுதந்திரத்துக் கொள்ளணும். ஸோ அதுக்கு அவங்க யோர்தானை கடந்து போகணும், ஜார்டன் ரிவரை தாண்டி போகணும். ஸோ ஜார்டன் ரிவரை தாண்டினோடனே, யோர்தான் ரிவரை கடந்த உடனே அவங்க சந்திக்கிற முதல் பட்டணம், ஃபர்ஸ்ட் சிட்டி என்னன்னா எரிகோ பட்டணம், சிட்டி ஆஃப் ஜெரிகோ. ஸோ ஜெரிகோவை கான்கர் பண்ணாதான் அடுத்தது அவங்க என்ன பண்ண முடியும், கேனனுக்குள்ள என்டர் ஆக முடியும். புரியுதுங்களா? இதுதான் கான்டெக்ட், இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ யோசுவா என்ன பண்றாருன்னா, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பதாக இன்னும் அவங்க வந்து யோர்தானை கடக்கல, யோர்தானுக்கு இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க, இன்னும் கடக்கல. போதுக்கு முன்பதாக தேசம் எப்படிப்பட்ட தேசம், அந்த காலத்துல வந்து என்ன பண்ணும், ஸ்பைஸ் அனுப்புவாங்க. ஸ்பைஸ் அனுப்பி என்ன பண்ண, வேவு பார்ப்பாங்க, எப்படிப்பட்ட தேசம், ஆட்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களா, இல்ல ஈஸியா அவங்களை ஜெயிச்சிடலாமா அப்படின்றத ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட் மாதிரி, கிரவுண்ட் ரிப்போர்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆள் அனுப்புறாங்க. ஸோ 2 பேர் அனுப்புறாரு. என்னாகமம்ல நம்ம படிச்சிருப்போம்ல, என்னாகமம் 23 எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், 12 பேர் போனாங்க. அதுல யோசுவா காலேபும் ஒரு ஸ்பை தான். அந்த கதை தெரியுமா? 12 பேர் போவானுங்க, போயிட்டு வந்து ஓன்னு ஒப்பாரி வைப்பானுங்க. அதுல போட்டிருக்கு, நைட்டெல்லாம் ஒப்பாரி வச்சானுங்களாம். எதுக்கு ஒப்பாரி வச்சானு, ஆண்டவரே அந்த தேசத்துல எல்லாம் பெருசு பெருசா இருக்கானுங்க, ஜெய்ஜாண்டிக்கா இருக்கானுங்க, நாங்க வெட்டிக்கிளிய போல இருக்கிறோம், அவனுங்க வந்து அப்படி இருக்கிறானுங்க இப்படி இருக்கானுங்க. அதுல யோசுவா காலை மட்டும் தான் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் தேசத்தை நம் கையில் கொடுத்தார், we are well able to take the land அப்படின்னாங்க. அது எப்ப நடந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. இப்ப 40 வருஷம் கழிச்சு யோசுவா அவர் லீடர் ஆயிட்டாரு. அவர் இப்ப ஸ்பைஸ் அனுப்புறாரு, 2 பேர் தான் அனுப்புறாரு. நல்ல புத்திசாலியான மனுஷன், 12 பேர் அனுப்பல பாருங்க, தெளிவா இருக்கிறாரு. அப்ப 12 பேர் அனுப்பிச்சோன்னா 10 பேர் ஓன் ஒப்பாரி வச்சான், அதனால கண்டுபிடிச்சிட்டாரு. 2 பேர் போதும், 12 பேர் எல்லாம் போய் ஒன்னும் ஆணியை புடுங்க தேவையில்ல அப்படின்ட்டாரு அவரு. 2 பேரை மட்டும் அனுப்பி விட்டாரு, அனுப்பி விட்டு போய் பார்த்துட்டு விட்டாரு. அவனுங்க போயிட்டு ஒரு வீட்டுல தங்குறாங்க. அந்த வீடு தான் யாரோட வீடு, ராகாபு. அந்த ராகாபு வந்து செய்த தொழில் வந்து என்னது, ஒரு she was a prostitute. அவ செய்த தொழில் வந்து இதுதான், சரிங்களா? அந்த வீட்டுல போய் இவங்க தங்குறாங்க. அப்பொழுது இவங்க வந்திருக்காங்க அப்படின்றத தகவல் வந்து அந்த ராஜாக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உடனே ஆள் அனுப்பி தேடுறாரு, ராகாப் வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ள ராகாப் அவங்கள மறைச்சு வச்சிட்டாரு. அவங்க வீட்டுக்கு மேல அந்த கூரையில அந்த இதுல படுக்க வச்சு வைக்கோல்லாம் போட்டு மூடி மறைச்சு வச்சுட்டு, வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க சார், அவங்க யாருன்னு தெரியாது, முதல்ல வந்தாங்க போயிட்டாங்க சார், நீங்க போய் புடிச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்ட பிறகு இப்போ அந்த அம்மா கூரைக்கு போய் பாக்குது. கூரைக்கு போய் பார்த்துட்டு இப்போ அந்த அம்மா பேசுது பாருங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ராகாப் என்ன பேசுறான்றது தான் ரொம்ப முக்கியம். படிங்க, 9ல இருந்து படிங்க. கர்த்தர் உங்களுக்கு இத்தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களுக்கு எல்லாருடைய தைரியமும் மற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். போதும் சிஸ்டர். பாருங்க, இப்போ ராகா பேசுறா, எப்படி பேசுறா பாருங்களேன். இவ பேசுறத கேட்டா ஒரு அந்நிய நாட்டு பெண் பேசுற மாதிரியா இருக்கு, தேவனை அறியாத பெண் பேசுற மாதிரியா இருக்கு, என்னங்க? இல்ல ஒரு வேசி பேசுற மாதிரி பேசுறாள? ஏதோ ஒரு பெரிய பிரசங்கியாரு, ஒரு பாஸ்டரு, ஒரு தீர்க்கதரிசி பேசுற மாதிரி பேசுறா. என்ன சொல்றா, நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே எங்களுக்கு திகிலாயிருச்சு, எங்களுடைய மனம் விட்டு போச்சு. 8வது 9வது வருஷம் சொல்ற, 9வது வருஷத்துல போட்டுருக்கு பாருங்களேன், இங்கிலீஷ்ல அழகா வருது. பெயிண்ட் ஹார்ட்டட். பெயிண்ட் ஹார்ட்னா என்னது? போச்சு, இருக்கிற தைரியம் எல்லாம் போச்சு, மனசெல்லாம் விட்டு போச்சு. நீங்க வரீங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்கன்னு. ஏன் அப்படின்னா, நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்க தேவன் வந்து எப்படி எகிப்துல இருந்து பலத்த கரத்தினால செங்கடலை பிளந்து உங்களை கூட்டிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, யோர்தானுக்கு அப்புறம், ஏன்னா இப்பதானே யோர்தானுக்கு அப்புறம் தான் நாங்க இருக்காங்க, யோர்தானுக்கு அந்த பக்கம் 2 ராஜாக்களை நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்ற இந்த கதைலாம் எங்களுக்கு வந்துருச்சு, இந்த நியூஸ் எல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு. அன்னைக்கும் வாட்ஸ்அப் இருந்திருக்கு போல. நான் இன்னைக்குதான் வாட்ஸ்அப் இருக்குன்னு நினைச்சேன், அன்னைக்கும் வாட்ஸ்அப் இருந்திருக்கு. வாட்ஸ்அப் வாய் ஆப், வாய் தான் இன்னைக்கு ஆப். வாயிலே வந்து ஃபாஸ்டா நியூஸ் வந்துருச்சு. வாட்ஸ்அப் மாதிரி வாய் ஆப்னு ஒரு ஆப் இருந்திருக்கு போல. அன்னைக்கு டக்கு 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 நியூஸ் வந்துருச்சு. எங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நியூஸ் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. அதனால எனக்கு வந்து என்னது தெரிஞ்சிருச்சு, நிச்சயமா நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்களை பிடிக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு.
11வது வசனம் சொல்றா, இதை கேட்ட உடனே எங்க இருதயம்லாம் கரைஞ்சு போயிடுச்சு, எங்களுக்குள்ள இருந்த தைரியம் எல்லாம் எங்களுக்கு விட்டு போயிடுச்சு. ஏனென்றால் உங்கள் தேவன் வானத்திலும் பூமியிலும் அவர்தான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர். He is the God of the heaven and the earth. எப்படிப்பட்ட அறிக்கை பாத்தீங்களா, கன்ஃபெஷன் பாத்தீங்களா? ஒரு வேசியோட வாயில இருந்து கன்ஃபெஷன் எப்படி வருது பாருங்க. This God is the God of the heaven and the earth. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி பேசுறா பாருங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேல்ல கூட பார்க்கல யாருமே. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்? 23 பாத்தீங்கன்னா மோசே அனுப்புறாருல, ஒற்றர்கள் அனுப்புறாரு. அனுப்பும் பொழுது அவனுங்களை போய் பார்த்துட்டு வானா 10 பேர் அழுகுறான். 12 பேர்ல 10 பேர் ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறான். ஆண்டவரே, எங்களை அவனுங்கெல்லாம் பெருசு பெருசா இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் ராட்சசர்களா இருக்கிறானுங்க, அழுகுறானுங்க. இவனுங்க அந்த 12 பேர் போனானுங்கல்ல, அந்த 12 பேரும் பாத்தீங்கன்னா செங்கடல்ல தாண்டி வந்திருக்கிறானுங்க, 10 வாதைகளை பார்த்திருக்கிறானுங்க. பாருங்க, 10 பிளேக்ஸ பார்த்துட்டு கடைசி பிளேக் தலைச்சம்பிள்ளைய கொல்றது, எகிப்துல இருக்க தலைச்சம்பிள்ளைய கொல்லுற அந்த வாதியை பார்த்திருக்கானுங்க. வெல்த் டிரான்ஸ்பர் நடக்குது இல்ல, எல்லா எகிப்தின் பொண்ணெல்லாம் இவங்க கையில வருது, அதை பாக்குறானுங்க. ஆண்டவர் செங்கடலை பிளந்து கொண்டு வரார், அதை பாக்குறானுங்க. அதே செங்கடலுக்குள்ள பாரோனின் ரதங்களையும் மூழ்கடிக்கிறார், அதை பாக்குறானுங்க. நடந்து வரும்போது கற்பாறையில இருந்து தண்ணி வருது, அதை பார்க்கிறானுங்க. மண்ணா வருது, அதை பாக்குறானுங்க. காடை வருது, அதை பாக்குறானுங்க. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சானுங்க. இன்னைக்கும் சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க, நான் பார்த்துட்டேன். நீங்க என்னதான் பண்ணாலும், அந்த இயேசுநாதரே அவங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் நடத்தினாலும், ஹலோ, அந்த இயேசுநாதரே ஜூம் மீட்டிங் நடத்தினாலும் அவங்க எப்படி பேசுவாங்க? ஓன்னு ஒப்பாரி தான் வைப்பாங்க. அதனாலதான் இந்த ஒப்பாரி வைக்கிறவங்களை பார்த்தாலே இப்பெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன் தெரியுமா? இவ்வளவு பெரிய கத்தரை வச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது ஐ எம் நாட் ஏபிள் டு டாலரேட். சீரியஸா சொல்றேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. காட் ஹேட்ஸ் ஒப்பாரி. ஆண்டவருக்கு இந்த ஒப்பாரி வைக்கிறதுலாம் பிடிக்கல. புரியுதுங்களா? புரியுது. ஒப்பாரி வைக்கிறதுலாம் நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். டசன்ட் ஹெல்ப் யூ. ஃபுல்னஸ் ஆஃப் காட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ எழுதுறார் பவுல். திருத்துவத்தின் முழுமை உங்களுக்குள்ளதான் இருக்குதா. the fullness of God. you are in the family of God. தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறீங்க. அதனால இப்ப அழுறதுன்னா ஏன் தெரியுமா அழுறோம்? கண்டுபிடிச்சிட்டேன். சத்தியம் தெரியலன்னா அழுக வருது. புரியுதுங்களா? சத்தியம் தெரியலன்னா பிரச்சனையை பார்த்து அழுக வருது. சத்தியம் தெரிஞ்சா பிரச்சனையை பார்த்து எதிர்த்து பேசுவீங்க, பிரச்சனையை எதிர்த்து பேசுவீங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தன் சொன்னது அப்படியே ஆகும் என்று விசுவாசித்தால், அப்போ சத்தியம் தெரியும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து தான் பேசுவீங்க நீங்க. ஹல்லேலூயா. சோ இந்த அம்மாக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சு. எந்த அம்மாக்கு? ராகாப் என்ற வேசிக்கு என்ன புரிஞ்சிருச்சு? சத்தியம் புரிஞ்சிருச்சு. இந்த தேவன் தான் வானத்திலும் தேவன் பூமியிலும் தேவன், இவருக்கு மேல தேவனே கிடையாது அப்படின்ற சத்தியம் புரிஞ்சிருச்சு. அதனாலதான் வேவுக்காரர்கள் வரும் பொழுது அது என்ன பண்ணுச்சு? அவர்களை காட்டி கொடுக்காம அவர்களை என்ன பண்ணுது? கூப்பிட்டு மறைச்சு வைக்குது. பாருங்க விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்க நமக்குள்ள. அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கான்ஸ்டன்ட்லி ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். எப்படி இந்த அம்மாக்கு இந்த விசுவாசம் வந்துச்சு? எப்படி இந்த வேவுக்காரர்களை மறைத்து வைக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, நியூஸ் முதலே வந்துருச்சு. என்ன நியூஸ்? இப்படிப்பட்ட ஒரு ஜனம் வருது, அந்த ஜனங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் சாதாரண தேவன் கிடையாது. எகிப்துல இருக்கிற பார்வோன் கண்ணிலே விரல் விட்டு ஆட்டினவர். அவங்களுக்கு மோசேன்னு ஒரு பெரிய லீடர் இருந்த தலைவர் இருந்தாரு. அந்த மோசே பார்வோனே சேலஞ்ச் பண்ணாரு போய். பார்வோனுக்கே அவர் தேவனாக இருந்தாரு. he was a god even to Pharaoh. அப்படிப்பட்ட ஒரு ஜனம் இப்பொழுது நம்ம எதிர்த்து வரார்கள்ன்ற நியூஸ் வந்தோடனே இந்த அம்மாக்கு விசுவாசம் எங்க போயிடுச்சு பாருங்க. தான் வணங்கி கொண்டிருந்த தேவத்தின் மேல இருந்த விசுவாசம் இப்ப மாறி அப்படியே டிரான்ஸ்ஃபர் அங்க போயிடுச்சு. when you come to know the greatness of God, your faith will always start increasing. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள உங்க விசுவாசமும் பெருகி கொண்டே இருக்கும். இன்னைக்கு இதுதான் போதிக்கணும். நான் அதுதான் போதிக்கிறேன் எல்லாருக்கும். போய் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் தான் நான் போதிக்கிறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வந்தாலுமே நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அது பிரச்சனைக்கு ஓரமா வைங்க. அந்த பிரச்சனையை பேசுறதுனாலயோ அந்த பிரச்சனையை யோசிக்கிறதுனாலயோ அந்த பிரச்சனையை நீங்க என்கிட்ட சொல்றதுனாலயோ அந்த பிரச்சனை என்ன ஆக போறது இல்ல, மறைஞ்சு போறது இல்ல, அந்த பிரச்சனை சால்வ் ஆக போறது இல்ல. Now if you have come to me, listen to how great your God is. என்கிட்ட வந்திருக்கீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு பெரியவர்ன்றதை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரியவர்னு அறிந்து கொண்டீங்கன்னா பிரச்சனை தன்னால விலகி போகும் உங்களை விட்டு.
ஹalleluya ஆமென். சோ இந்த அம்மா இப்படி பேசுது. என்ன பேசுது? இவருதான் பெரிய தேவன் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்க தேவனுடைய ஞானம் வேலை செய்யுது அந்த அம்மாக்குள்ள. எப்படி வேலை செய்து பாருங்க. அடுத்த வசனம் 12வது வசனம் போடுங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் ம், நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, ம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இப்ப அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? இந்த பாருங்க, நான் உங்களுக்கு தயவு பண்ணியிருக்கேன். ராஜா ஆட்கள் அனுப்பிச்சு கேட்கிறாரு, நான் என்ன பண்ணல? உங்களை காட்டி கொடுக்கல, உங்களை நான் காப்பாத்தி இருக்கிறேன், உங்களுக்கு நான் வந்து இரக்கம் காட்டியிருக்கேன், தயவு காட்டியிருக்கேன். இப்போ நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? பே பேக் பண்ணணும். நவ் இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ஷோ மீ கைண்ட்னஸ். அதனால எனக்கும் என் கூட இருக்கிற என் கூட பிறந்தவங்களுக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு எல்லாருக்கும் என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? நீங்க தயவு காட்டணும். என்ன தயவு காட்டணும்? நீங்க வரும்பொழுது எங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது? அழித்து போடக்கூடாது. எங்களை நீங்க கொல்லக்கூடாது, அழித்து போடக்கூடாது, எங்க உடைமைகளை நீங்க என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 உடன்படிக்கை மாதிரி ஒரு காரியத்தை அங்க செய்யறான் அவங்களோட. எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளவு அருமையா பாத்தீங்களா? அதுதான் பாருங்க. faith always makes you courageous. சொல்லுங்க, faith makes you courageous. விசுவாசம் தைரியத்தை உண்டாக்கும். பயம் என்ன பண்ணும் தெரியுமா? அப்படியே ஆப்போசிட் செய்யும். பயம் எதை உண்டாக்கும்? faith இல்லாத இடத்துல பயம் இருக்குதுல்ல, பயம் என்ன உண்டாக்கும்? பிரச்சனையை பார்த்து பயப்படுறதுக்கான எல்லா இதையும் உண்டாக்கும். விசுவாசம் தைரியமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை உண்டாக்கும். faith இல்லைன்னா அந்த இடத்துல பயம் உண்டாகுது, பிரச்சனையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்க இப்ப நல்லா நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, நீங்க பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க. ஒரு வியாதியோ, ஒரு பலவீனமோ, ஒரு கடன் பிரச்சனையோ, ஒரு பொருளாதார பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, ஏதோ ஒரு பிரச்சனை, அதை பார்த்து பயந்துகிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருக்கீங்க. நீங்களே எல்லா மேன் ஆஃப் கார்டுக்கும் ஃபோன் பண்றீங்க, எல்லா மீட்டிங் அட்டன் பண்றீங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க, எல்லாரும் ஜோம் பண்ணிட்டாங்க. ஆனா பயம் போல. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? பயம் மட்டும் போக மாட்டேங்குது. அப்போனா யூ டோன்ட் நீட் மோர் மேன் ஆஃப் காட். ஹலோ, நல்லா கேட்டுக்கோங்க. இன்னும் அதிக தேவ ஊழியர்களை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க தேவனுடைய வார்த்தைய இன்னும் அதிகமா உள்ள எடுத்துக்கணும். தேவனுடைய வார்த்தை, தேவன் யார் என்பதை அதிகமா உள்ள எடுக்கும் பொழுது பயம் வெளியே போகும், விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உண்டாகும் பொழுது பிரச்சனையை எதிர்த்து நிப்பீங்க நீங்க. the real measure of faith, அதாவது நான் விசுவாசத்துல இருக்கனா இல்லையான்னு எப்ப தெரியுமா உங்களுக்கு புரியும்? பிரச்சனை இருக்கு, ஆனா நான் பயப்படல. அதுதான் இட் இஸ் a real measure that you have faith. புரியுதுங்களா உங்களுக்கு? பிரச்சனை இருக்குங்க, ஆனா நான் பயப்படல. சில பேர் கேட்பான், என்ன எப்படி இவ்வளவு கூலா இருக்கீங்க பிரதர்? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எப்படி கூலா இருக்கீங்க? கொரோனா டைம்ல எல்லாம் கேட்டாங்க என்கிட்ட, என்ன இவ்வளவு கூலா இருக்கீங்க? மாஸ்க் போட மாட்டீங்க, சானிடைசர் போட மாட்டீங்க, ஜாலியா இருக்கீங்க. நான் கேட்டேன், நான் ஏன் பயப்படணும்? இயேசு ஒரு மாஸ்க் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு விட்டாரு. அந்த மாஸ்க் என் மேல இருக்குது, அது இயேசுவோட ரத்தம். இயேசுவோட ரத்தம்ன்ற மாஸ்க் இருக்கும்போது இந்த மாஸ்க் எனக்கு எதுக்கு அப்படின்னு. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் பிரதர். நாங்க எனக்கு என் மேல தைரியம் கிடையாதுங்க, எனக்கு அவர் மேல தைரியம் இருக்கு. ஐ டோன்ட் ஹவ் கான்ஃபிடன்ஸ் அப்பான் மை செல்ஃப், ஐ ஹவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் மை காட். பிரச்சனை இருந்துச்சு, ஆனா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு அர்த்தம்? விசுவாசத்துல இருக்கீங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த பிரச்சனையை நீங்க மேற்கொண்டுருவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். பயம் இல்லை. இப்போ சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிங்க. பயம் இல்ல, பிரச்சனை இருக்கான பயம் இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? கூடிய சீக்கிரத்துல அந்த பிரச்சனை நீங்க என்ன பண்ண போறீங்க? மேற்கொள்ள போறீங்க. faith is not carelessness. நல்லா கேட்டுக்கோங்க. விசுவாசம் என்பது அலட்சியமா இருக்கிறதும் கிடையாது. நிறைய பேர் வந்து அலட்சியமா இருந்துட்டு விசுவாசம்னாங்க, அது பேர் விசுவாசமே கிடையாது. ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்காந்துருப்பான். பாருங்க, இந்த ராகாபோட கதையை வந்து அது எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இது எப்படி, இது ஏன் ஃபெய்த்னு எடுத்தாங்கன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தொடர்ந்து படிச்சிரோம் நம்ம. சோ இந்த அம்மா என்ன சொல்லுது? காப்பாத்துங்கன்னு ஒண்ணு சொல்லுது. அதுக்கு அந்த மனிதர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. டக்கு டக்குன்னு படிங்க சிஸ்டர், 15ல இருந்து. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து
பின்பு ம், உங்கள் வழியே போங்கள் என்றார். ம், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் ம், தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். ம், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். ம், எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் ம், காரியத்தை வெளிப்படுத்தின நானே ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், ம். உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். போதும். சோ என்னன்னா அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, நாங்க வாக்கு கொடுக்குறோம். என்ன வாக்கு கொடுக்குறேன்னா, உன் ஜீவனுக்கு நான் கேரண்டி, நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா சொல்லுது ஓகே அப்படின்னு சொல்லி தப்பிக்க வைக்குது. எப்படி தப்பிக்க வைக்குதுன்னா, ஒரு சிவப்பு கயிறு வழியாக அவர்களை இறக்கி விடுது. ஏன்னா இந்த அம்மாவோட வீடு, ராகாபோட வீடு வந்து அந்த எரிகோ பட்டணத்தோட அந்த மதில்கள், அந்த அந்த சுத்தி வால் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிட்டியை சுத்தி அந்த ஃபோர்ட் தானே, ஃபோர்ட் இருக்கும்ல, அந்த அந்த ஃபோர்ட்ல வந்து அவங்களோட இது இருக்கு, வீடு இருக்கு, அந்த வால்ல வீடு இருக்கு. ஏன்னா எரிகோவோட மதில்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு இது சேரியட்ஸ், அதாவது வந்து ரதங்கள் ஓடுற அளவுக்கு, அந்த ஹார்ஸ் சேரியட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு ரதங்கள் ஓடுற அளவுக்கு வைடா இருக்குமா, அந்த அளவுக்கு நல்ல வைடு. ஸோ ஒரு வீடே வந்து அந்த வால்ல இருக்குது. So, அப்படிப்பட்ட ஒரு வீட்டில தான் அவ தங்கி இருக்கிறா. ஸோ அந்த கயிறை கட்டி இறக்கி விட்டா. அந்த கயிறு என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலர் கயிறு. ஸோ இவங்க என்ன சொல்றானுங்க, இந்த சிவப்பு கயிறு அங்கேயே தொங்கட்டும், நாங்க வந்து சிட்டியை பிடிக்கும் போது, கான்கர் பண்ணும்போது அந்த சிவப்பு கயிறை பார்த்துட்டு அது எங்களுக்கு அடையாளமா இருக்கும். ஸோ அந்த சிவப்பு கயிறு இருக்கிற வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் அவர்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், தொட மாட்டோம், அவர்களே கொல்ல மாட்டோம்னு இவங்க வாக்கு கொடுக்குறானுங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா எங்களுக்கு நான் கேரண்டி தர முடியாது. நீங்க சும்மா காத்து வாங்க போனேன் சார், வேடிக்கை பார்க்க போனேன் சார் அப்படின்னு போய் எவனாவது அவங்கள போட்டு தள்ளிட்டானா எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா நான் கேரண்டி, வி கிவ் அஷூரன்ஸ் டு யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு வாக்கை கொடுக்குறாரு. யார்? அந்த ரெண்டு ஒற்றர்களும் வாக்கை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டானுங்க. ஆமே. சோ ஏன் இந்த அம்மாவோட விசுவாசம் வந்து பெருசா பேச ஆரம்பிக்குது? வாங்க யாக்கோபு, வாங்க யாக்கோபு 2. அப்படியே எபிரேயருக்கு அடுத்த புஸ்தகம் வந்து யாக்கோபு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸோட ஹாஃப் பிரதர் அப்படின்னா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் அவர். வாங்க யாக்கோபு 2. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட வந்து யாக்கோபு எழுதுறாரு. 14ல இருந்து படிப்போம். கொஞ்சம் நல்ல பகுதி இது. யாக்கோபு 2:14 இருந்து படிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு ம் சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் ம் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். சரி, இங்க யாக்கோபு என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபெய்த் பத்தி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, எப்பா ஃபெய்த் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் இருக்கணும். நல்லா கவனிங்க. விசுவாசம் என்றால் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியையும் இருக்கும். கிரியைன்னா விசுவாச கிரியை. எத்தனை பேருக்கு புரியுது? ஃபெய்த் ஷுட் பி டெமான்ஸ்ட்ரேட்டட், ஃபெய்த் ஷுட் பி இன் ஆக்ஷன். ஃபெய்த் வந்து உங்களுடைய செயல்ல வெளிப்படுத்தணும். என்ன சொல்றாரு, ஒருத்தன் வரான், பசியா இருக்கிறான், ரொம்ப குளிரா இருக்கு, நிர்வாணியா இருக்கிறான் அப்படின்னா அவன் மேல கையை வச்சு கர்த்தர் உன் பசியை தீர்ப்பான்னு சொல்லி கண்ணெல்லாம் மூடி இப்படிலாம் பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ணி அனுப்பிடாது அப்படின்றாரு. என்னங்க? அவன் தலையில கையை வச்சு ஒரு ஆட்டி கர்த்தர் உன்னை போசி பாரு அப்படின்லாம் அனுப்பிடாத, ஒழுங்கா சோத்த போடு அவனுக்கு அப்படின்றாரு. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இது இது கிரண் பாலோட டிரான்ஸ்லேஷன். கேஜேவி, கிரண் ஜேம்ஸ், கிங் ஜேம்ஸா கிரண், ஓகே, ஏதோ டிரான்ஸ்லேஷன். அப்படிலாம் பண்ணாத, விசுவாசம் இருந்தா என்ன இருக்கணும்ட்டாரு, அதுக்கு ஏத்த வேலை இருக்கணும்ட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தன் பசியா வரானா சாப்பாடு போடு, நிர்வாணியா இருக்கானா துணி வாங்கி கொடு. ஷோ யுவர் ஃபெய்த் இன் ஆக்ஷன் சொல்லிட்டு தான் 11 எத்தனாவது வருஷம் அது? 17. ஃபெய்த் படிங்க, 17 படிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அதான் பாருங்க, நேத்து வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது பீட்டர் நிர்மல்குமார் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார். அவர் எப்பவுமே சொல்லுவார். அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியா 40 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு மீட்டிங் போனாராம்.
போனா நிறைய பேர் வந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஒரு இடத்துல. மண்ணுல முட்டி போட்டு, ஆண்டவரே பீகாரை கொடுங்க, ஹரியானா கொடுங்க, ராஜஸ்தானை கொடுங்க அப்படி இப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவரோடய பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு போய் கேட்டாராம் ஒருத்தன்கிட்ட போயிட்டு, நீங்க நல்லா ஜோம் பண்ணீங்க, பீகாரை கொடுங்க, ஹரியானா கொடுங்களா, நல்லா இருக்குது, பீகார் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். ஹரியானா போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்களா, இல்ல நான் போனது இல்ல. ஏன் போல? பீகாரை கொடுங்கன்றீங்கல்ல, பேசாம கிளம்பி போனீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவார்ல கையில, ஏன் இங்க இருக்கீங்க? இல்ல இல்ல, பிரேயிங் இஸ் மை காலிங், நாட் கோயிங் அப்படின்னாங்களாம். என்னது? பிரேயிங் இஸ் மை காலிங், நாட் கோயிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா இத? இந்த மாதிரி எனக்கு ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பிரேயிங் மட்டும் பத்தாது தம்பி, கோயிங்கும் இருக்கணும் அப்படின்னாரு என்கிட்ட ஊழியத்துக்கு வரும்போது. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஊழியத்துக்கு வர வச்சுட்டீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு கோ அப்படின்னாரு. இவ்வளவுதான் சொன்னாரு என்கிட்ட ஆண்டவர். கடவுள் சாட்சியா நான் சொல்றேன், இவ்வளவுதான் என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு. பெரிய லிஸ்ட் எல்லாம் கொடுக்கல, இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு எல்லாம் சொல்லவே இல்லை என்கிட்ட ஆண்டவர். நேரா மத்தேயு கடைசி அதிகாரத்தை காமிச்சாரு. மத்தேயு கடைசி அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? இயேசு பரமேதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? எடுங்க, மத்தேயு கடைசி அதிகாரம் 28. மத்தேயு 28:18. சகல ஜாதிகளின் சிஷ்யர்கள். ம் படிங்க சிஸ்டர். 28:18. மேத்யூ 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை ம் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் நீங்க என்ன பண்ணுமா? சீஷராக்கி. சீஷராக்கி. இதுதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார் ஊழியத்துக்கு வரும்போது. ஆண்டவரே என்ன பண்ண போறீங்க, வாட்ஸ் பிளான் அப்படின்னு கேட்டேன். என்னங்க பிளான் வேணுமா வேண்டாமாங்க? ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு வரேன், பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, ஏதாவது பிளான் கீன் கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. என்ன அவர் பிளானே கொடுக்கல, கோன்ட்டாரு அவர் பாட்டுக்கு. எங்க கோ ஆண்டவரேன்னு கேட்டேன். எங்கெல்லாம் கோ பண்ண முடியுமா கோ அப்படின்ட்டாரு அவரு. ஹலோ, எங்கெல்லாம் போக முடியுமோ போயிரு அப்படின்ட்டாரு. புரியுதுங்களா? இன்னைக்கே என் ஊழியம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எங்கெல்லாம் என்னால போக முடியுமோ அங்கெல்லாம் நான் போயிருவேன். உட்காந்து ஆண்டவரே சித்தமானால் அப்படிலாம் கேட்கறதே கிடையாது. நான் எங்கெல்லாம் போன்னு சொல்லிட்டாரோ போயிருவேன். எத்தனை பேருக்கு புரியுது? அன்னைக்கு வெள்ளக்கார மிஷினரி வந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தமாலாம் ஜோம் பண்ணியிருந்தானே, நீங்க ஒருத்தரும் படிச்சிருக்க மாட்டான் இந்தியால. அவன் அங்கிருந்து பாக்குறான், மேல்நாட்டுல இருந்து பாக்குறான், யூரோப்ல இருந்து பாக்குறான். ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க, மக்களுக்கு வந்து சரியான படிப்பு இல்ல, சுவிசேஷம் இல்ல, எதுவுமே இல்லைன்னு கிளம்பி வந்துட்டானுங்க. கரெக்டா இல்லையா? என்னங்க உட்காந்து ஆண்டவரே நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்பதான் போகணும்னா ஒரு பயிலும் வந்திருக்க மாட்டேன். நம்ம எல்லாம் காட்டு முன்னாடியே தான் இருந்திருப்போம். இன்னைக்கு வந்து இதுதான் பிரச்சனையே. எல்லாரும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இதை சொல்லணும் 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 வெயிட் பண்றாங்க. ஆண்டவர் போன்ட்டாரு, நீங்க போனீங்கன்னா ஆண்டவர் வேலை செய்வார். ஸோ அதான் நேற்று ப்ராஃபட் சொல்லிட்டு இருந்தார். அவர் போய் அந்த மீட்டிங்ல பார்த்தாரா, எல்லாரும் கதறி ஜோம் பண்ணிருக்காங்களாம், ஆண்டவரே கிட்ட கொடுங்க. இவரு போய் கேட்டாராங்க, எல்லாம் ரைட்டு சார், போவீங்களா சார்னா அதெல்லாம் இல்ல சார், நாங்க ஒன்லி ஜோம் மட்டும் தான் சார் போனோம், போகலாம் மாட்டோம். அப்போ இவரு ஒரு டிசிஷன் எடுத்தாராம். அவங்க எல்லாம் போன பிறகு இவரு ஜோம் பண்ணிருக்காங்க நின்று. பாருங்க, இதுதான் ரியல் விசுவாசம். இவர் என்ன தெரியுமா ஜோம் பண்ணிருக்காங்க நின்று? அவெல்லாம் போயிட்டாங்களாம். இவர் என்ன ஜோம், ஆண்டவரே இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க கூட்டிட்டு போங்கன்னு ஜோம் பண்ணிருக்காரு. இதல்லவா ஜபம்? என்ன கூட்டிட்டு போங்கன்னு ஜோம் பண்ணிருக்காரு. என்னங்க, அதனாலதான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டவர் கூட்டிட்டு போய் ஊழியம் பண்ண வச்சாரு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நம்ம இங்க இருந்து கதறிட்டு இருக்கோம், ஆண்டவரே ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரேன்ட்டு. ஆண்டவர் சொல்லிட்டு அங்க போய் எடுத்துக்கோ ஏன்றாரு. இப்போ நான் வந்து கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட என்கிட்ட கொடுங்க கொடுங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க, சார் பிரதர் வந்தா கொடுக்குறேன் பிரதர். நீங்க பாட்டு அவங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க. வந்தா கொடுக்க போறேன், நீங்க பாட்டுக்கு டீ நகர்ல உட்காந்து கொடுங்க கொடுக்குறேன், நான் எப்படி பிரதர் கொடுக்கறது உங்ககிட்ட? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் ட்ரைங் டு சே? போ அப்படின்ட்டாரு ஆண்டவர். இப்போ போறதுக்கு தான் ஆள் இல்லை. இப்போ இந்த அம்மா இந்த ஆட்கள் வந்துட்டாங்க. வந்தவொடனே இந்த அம்மா யோசிக்கவே இல்லை பாருங்களேன். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் நானும் என் வீட்டாரும் இந்த எனக்கு இது மேல வர மாட்டேங்குது, எனக்கு இதுல இருந்து எப்படியே காப்பாற்றப்படணும் அப்படின்லாம் நம்ம ஜோம் பண்ணவே இல்லை. அந்த அம்மா ஸ்ட்ரெயிட்டா கேட்டுருச்சு, என்ன காப்பாத்துவீங்களா? நான் ஒன்ன காப்பாத்துறேன், நீங்க என்ன காப்பாத்துவீங்களா? இவ்வளவுதான். எத்தனை பேர் புரியுது? என்னங்க புரியுதா இல்லையா? நம்ம வந்து இப்படி கேட்கவே மாட்டேங்கிறோம். இப்படி ஆண்டவர்கிட்ட இப்படி பேச மாட்டோம். ஆண்டவரே என்ன செய்வீங்க என் வாழ்க்கையில? நான் வந்து மேல இருக்கணும் ஆண்டவரே, ஐ ஷுட் பி த ஹெட் ஆண்டவரே. ஆண்டவரே நான் தலையா இருக்கணும் ஆண்டவரே.
நான் வந்து ராஜாக்களோட இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா இருக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால். ஹலோ சார், ஆண்டவர் சித்தம் நீங்க மேல இருக்கிறது தான். இது நீங்க தனியா உட்காந்து ஜெபம் பண்ணிலாம் சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டாம். பைபிளை ஒழுங்கா இது வரைக்கும் படிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம். அதனாலதான் இப்ப யாக்கோபு அப்படி சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குதான்? செத்த விசுவாசம். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அடுத்து வாங்க 18. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் ம் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ம் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி ம் செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இதோட நீ ஒரு இன்சல்ட் யாருமே பண்ண முடியாது நம்மள. இப்படி இப்படி எப்படி யாக்கோபு அசிங்கப்படுத்தாரு பாத்தீங்களா நம்மள? விசுவாசிக்கிறேன்ற எப்பா பிசாசும் விசுவாசிக்கிறான் தம்பின்ட்டாரு யாக்கோபு. இது நான் சொல்லலங்க, என் மேல கோச்சிக்காதீங்க, யாக்கோபு சொல்றாரு. உங்களுக்கு எதுனா யாக்கோப்ட கேட்டுக்கோங்க. இப்படி அசிங்கப்படுத்துறாரு யாக்கோபு நம்மள. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயா? அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும். விசுவாசித்து நடுங்கு. தம்பி நீ பிலிவரா? ஓகே தம்பி, நல்லா கேட்டுக்கோ, அங்க இருக்கிற பிசாசும் பிலிவர் தான் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கும்போது எனக்குலாம் ரொம்ப அசிங்கமாயிருச்சு. என்ன ஆண்டவர் இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு. பிசாசும் அவனும் பிலீவ் பண்றான், நீனும் பிலீவ் தான் பண்ற, என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறாரு யாக்கோபு. அவனும் பிலீவ் பண்றான், பிசாஸ் நல்லாவே பிலீவ் பண்றான். ஏன்னா நீங்க பைபிள்ல காஸ்பல்லாம் எடுத்து படிக்கும்பொழுது எப்பெல்லாம் பிசாசு வந்து இயேசுவை சந்திக்கிறாரோ, இயேசு வரும்பொழுது பிசாசு என்னங்க கத்துவான்? தேவகுமாரனே ஏன் எங்களை துன்புறுத்த வந்தீர் கத்தனானா இல்லையா பிசாசு? என்னங்க கரெக்டா இல்லையா? கூட இருக்க பரிசேயனுக்கு தெரியல, சதுசேயனுக்கு தெரியல, எவனுக்கும் தெரியல, பிசாசு கரெக்டா சொல்லுது. இயேசு வரும்பொழுது பிசாசு கத்தும், தேவகுமாரனே சன் ஆஃப் காட் வை ஹேவ் யூ கம் டு டார்மெண்ட் அஸ், ஏன் எங்களை துன்புறுத்த வந்தீர் அப்படின்னும். சோ பிசாஸ் இஸ் a வெரி குட் பிலீவர். பிசாசு நல்லா விசுவாசம். அவனுக்கு பைபிள் நல்லா தெரியுங்க பிசாசுக்கு. அதாவது இயேசு கிட்ட பைபிளை வச்சே பேசுறான் அவன். கவனிச்சு பாத்தீங்களா? இயேசு கிட்ட பேசும்போது சொந்த கதை சோக கதைலாம் பேசல, பைபிள்ல தான் ஸ்கிரிப்சரை காட்டுறான் அவன். சங்கீதம் 91 காட்டுறான், உபாகமம் 8 காட்டுறான், பைபிள் இருந்து காட்டுறான், அழகா காட்டுறான். அதனாலதான் ஆண்டவர் வந்து பாருங்க சீஷர்களுக்கு மத்தேயு 28 என்ன சொல்றாருன்னா, கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ், கோ அண்ட் மேக் பிலீவர்ஸ் சொல்லவே இல்லை, போய் விசுவாசிகளை உண்டாக்குன்னு சொல்லவே இல்லை, சீஷர்களை உண்டாக்குனாரு. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, டோன்ட் மேக் பிலீவர்ஸ், மேக் டிசைபிள்னர். என் ஆண்டவர் சொல்ல தெளிவா சொன்னார், போய் விசுவாசியெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்காதரா, சீஷனை உண்டாக்குனர். அதனாலதான் ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் கற்றுத்தராரோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஹீலிங் சொல்லி கொடுக்குறாரா எனக்கு, அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா ஆண்டவர் நான் சொல்லி கொடுக்கறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டேன்னா என்ன போல ஒரு பெரிய பாவி யாரும் கிடையாது. ஏன்னா இயேசுவே என்ன சொல்றாரு, எனக்கு பிதா எதெல்லாம் கற்பித்தாரோ அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்ட்டாரு. இயேசுவே நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தரும் பொழுது நான் எப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி தராம இருக்க முடியும்? ஏன்னா பிலீவர் தேவையில்ல ஆண்டவருக்கு. சொல்லுங்க, பிலீவர் தேவையில்ல. அவரு சீஷர்களை தேடுறாரு, குமாரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். He is looking for sons, he is looking for disciples. Hallelujah. Amen. So தொடர்ந்து படிங்க சிஸ்டர், 19 இருந்து படிங்க திரும்ப. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நல்லா சொல்லுங்க, faith without work is dead. சொல்லுங்க, faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். வாய்த்தாலும் சொல்லுங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஹல்லேலூயா. படிங்க. சொல்லிட்டு ஆபிரகாமை பத்தி இப்ப பேசுறாரு. எடுங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்போது பாருங்க, 22வது வசனம் தமிழ்ல எப்படி வருதுன்னா, விசுவாசம் அவனுடைய கிரியைகள் கூட முயற்சி செய்து. இங்கிலீஷ்ல பார்த்து பாருங்க, do you see that faith, வசனத்தை போடுங்க. do you see that faith was working together with his work. நல்லா கவனிங்க,
ஃபெய்த் ஒர்க் டுகெதர். ம். விசுவாசம் அவனுடைய கிரியைகள் கூட. பாருங்களா, ஃபெய்த் கூட ஒர்க்கும் ஆகுதான். புரியுது? எத்தனை பேர் புரியுது? ம். நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன், விசுவாசத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க வீட்டுல. என்ன பண்ண பிரதர், நான் விசுவாசத்துல இருக்கேன் பிரதர். சரி, என்ன பண்றீங்க? விசுவாசத்துல இருக்கேன் பிரதர். என்ன பண்றீங்க? விசுவாசத்துல இருக்கேன் பிரதர். யோ, என்னையா பண்ற? சும்மா இருக்கிறேன் சார். ஐயோ, சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு போ, அதே விசுவாசத்துல இருக்குன்னு சொல்ற. இந்த ஹீலிங்க்குலாம் சில பேர் வருவாங்க, வந்துட்டு பிரதர் ஐ எம் பிலீவிங் ஃபார் ஹீலிங் பிரதர் அப்படின்னா, ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக், பிரைஸ் காட். சரி, என்ன பண்றீங்க? பிலீவிங்னா என்ன பண்றீங்கன்னா, ஐ எம் பிலீவிங் பிரதர். என்னையா பண்ற? பிலீவிங் பிலீவிங் சொல்லிக்கிட்டே இருக்கு, என்னையா பண்றேன்னா, இல்ல பிரதர் நான் டாக்டர்ட்டெல்லாம் போக மாட்டேன், அப்படியே வீட்லயே உட்காந்துருப்பேன் பிரதர். சார் நல்லா கவனிங்க சார், அது பேர் ஃபெய்த் கிடையாது. இப்போ சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர்கிட்ட போனோன்னு அவர் என்ன கொடுக்குறாரு? மருந்து கொடுக்குறாரா? மருந்து கொடுத்துட்டு காலையில இதை போடு, மத்தியானம் இதை போடு, சாயங்காலம் இதை போடு, இதை 7 நாள் போடு, 10 நாள் போடு, அது போட்டாதான் சரியாகும்னு சொல்லி அனுப்புறாரா இல்லையாங்க? என்னங்க? இல்ல மருந்து சீட் அப்படியே வச்சு பாத்துக்கிட்டே இருந்தாரா? சொல்லுங்க. அப்படியே வச்சு மருந்து சீட்டை பாத்துக்கிட்டே இருந்தாரா? கிடையாது. அந்த மருந்தை வாங்கி அதை கரெக்டா போடு. சோ 7 நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் கேட்பாரு, மருந்தை போட்டீங்களா சார் ஒழுங்கா அப்படின்னு கேட்பாரு. இல்ல டாக்டர், சீட்டை அப்படியே என் வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன் டாக்டர் அப்படின்னா, யோ சீட்டை பாக்குறதுக்காக கொடுத்தேன், அதுல இருக்க மருந்தை வாங்கி சாப்பிடதான்ப்பா கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு. என்னங்க, கரெக்டா இல்லையா? சோ விசுவாசத்துல இருக்க வியாதியில இருக்கிறீங்க. நான் விசுவாசத்துல இருக்கேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இரவும் பகலும் உட்கார்ந்து இந்த மருந்தை நீங்க என்ன பண்ணணும்? சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். எந்த மருந்து? வேதத்துல இருக்கிற மருந்து, வார்த்தை என்ற மருந்து. புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? அதுதான் விசுவாசத்துல இருக்குது. டாக்டர்கிட்ட போகாம மட்டும் இருக்கிறது விசுவாசம் கிடையாது. தட்ஸ் குட், தட்ஸ் குட், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இரவும் பகலும் இதான் மருந்து எடுக்கணும். காலையில எந்திரிச்சதுல இந்த மருந்து சாப்பிடணும். ஹீலிங் ஸ்கிரிப்சர் எடுத்து சாப்பிடணும். அப்படி ஹீலிங் ஸ்கிரிப்சர் வேணா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அனுப்புறேன். நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு அனுப்புறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க, எடுத்து சாப்பிடுங்க. அதுக்காக படிங்க, அதை சொல்லுங்க, அதை முணுமுணுங்க, அதை தியானிங்க, அதை அறிக்கை பண்ணுங்க. அப்போ அது உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். நீதிமொழிகள் 4:22. அதை என் வார்த்தையை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், அது அவன் உடலுக்கெல்லாம் மருந்தும் ஆரோக்கியமா இருக்கும். வசனத்தை போடுங்க, 4:22, நீதிமொழிகள் 4:22. புரியுதுங்களா? For they are life. What is life? The word of God is life and health. தேவனோட வார்த்தை உங்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த மருந்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வீட்டுல உட்காந்து. அப்போ இந்த மருந்து வேலை செய்யும். வேலை செய்யலன்னா வந்து என்கிட்ட கேளுங்க. ஃபெய்த்ல இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. ஃபெய்த் லிவிங் இஸ் நாட் லேசி லிவிங். இல்ல ஃபெய்த்னா வந்து சும்மா இருக்கிறாங்க. ஃபெய்த் லிவிங் இஸ் a very active living. ஃபெய்த் இஸ் நாட் a lazy living. அப்படியே உட்கார்ந்து இருந்தா ஃபெய்த் கிடையாதுங்க. அது பேரு ஃபெய்த்ல வாழ்றீங்கன்னா நிறைய வேலை செய்யணும்னு அர்த்தம். பவுல் சொல்றாருல, உங்களை காட்டிலும் அதிகமாக நான் பிரயாசப்படுகிறேன்றாரு. பவுலே எழுதுறாரு. ஃபெய்த்ல வாழ்ந்த ஒரு மனுஷன், கிருபையில வாழ்ந்த ஒரு மனுஷன் எப்படி எழுதுறாரு தெரியுமா? உங்களை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், அது என்னால கிடையாது, தேவ கிருபையினால அப்படின்றாரு. சோ ஃபெய்த்ல இருக்கிறீங்க, கிரேஸ்ல இருக்கீங்கன்னா நிறைய பண்ணுவீங்க நீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? சோ அதனாலதான் யாக்கோபு எப்படி எழுதுறாருன்னா, ஆபிரகாமை பாருங்க, முற்பிதாவான ஆபிரகாமை நோக்கி பாருங்க, அவன் எப்படி தன்னுடைய விசுவாசத்தை வந்து கிரியையில காட்டினான். தன் மகனை கர்த்தர் வந்து பலியாக கேட்கும் பொழுது கொண்டு போய் அவன் என்ன பண்றாரு? திரும்ப வாங்க யாக்கோபு 4க்கு வந்துருங்க, 4:21 கொண்டு போய் என்ன பண்றான்? பலியை கொடுக்கணும்னு கொண்டு போயிட்டான். விசுவாசத்தை வெளிக்காட்டுறான். சொல்லிட்டு 22 போடுங்க திரும்ப. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டிருக்கு. விசுவாசமும் கிரியையும் ஒன்னா முயற்சி செய்து, விசுவாசம் கிரியை ஒன்னா சேர்ந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டு 23 படிங்க.
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் ஆஹ் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவன் தேவனை ஸ்நேகி. அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தான். சரி, நிறைய பேர் இந்த ஒரு இதை மட்டும் எடுத்துப்பாங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியாக என்ன படிச்சு ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசித்தான், விசுவாசத்துக்கான கிரியையை செய்தான். விசுவாசமும் கிரியையும் கூட ஒன்னாக சேர்ந்து முயற்சி செய்தது. சொல்லுங்க, விசுவாசம் கிரியையும் ஒன்னாக வேலை செய்தது. ஏன்னா நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்துப்பாங்க. இந்த ஆதியாகமம் 15 வர வசனத்தில் இருக்குல்ல, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதிமானாக எண்ணப்பட்டது அப்படின்ற வசனத்தை எடுத்து அதே மாதிரி நானும் விசுவாசம் சார். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றதை அப்படியே செய்வான் சார். இங்க இருந்து அங்க போனா கிளம்பிடுவான் தூக்கிட்டு. நம்மள மாதிரி உட்காந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க மாட்டான். அப்படியா போகணுமா, ஆண்டவர் தான் சொன்னாரா, இல்ல அந்த தீர்க்கதரிசி வேற மாதிரி சொன்னாரு, இந்த தீர்க்கதரிசி இந்த மாதிரி சொன்னாரு, அப்படிலாம் உட்காந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க மாட்டான். ஆண்டவர் சொன்னார்னா செய்வான் அப்படியே. பாத்தீங்க, ஆபிரகாம் கதையை படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஏஞ்சி போனா ஏஞ்சி போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. அதனாலதான் பையனை கொண்டு வானாலும் கூட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு மோரியா மலைக்கு. கேள்வியே கேட்கல. ஏன்னா அவங்க நல்லா தெரியும், ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர் ஜீவனை எடுக்கிறவர் இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. அதனால பாட்டு கூட கிளம்பிட்டான். இவர் ஜீவனை கொடுக்கதான் செய்வார், எடுக்க மாட்டார்னு நல்லா தெரியும். அவன் பாட்டு கிளம்பிட்டான். ஆண்டவரே நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் வரேன் ஆண்டவரே, மோரியாக்கு தானே வரேன், ஒரு ட்ரிப்பு மாதிரி வரோம், நாங்க ஜாலியா வரோம், ஊட்டி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வரோம் நாங்களும், நானும் என் பையனும் மோரியா மலைக்கு, ஊட்டி மலைக்கு போற மாதிரி வரேன் நானும் அப்படின்னு வந்துட்டான் கிளம்பி. அதான் மேல மலைக்கு ஏறும் பொழுது கீழே வேலைக்காரன்ட்ட சொல்றான், நீ இங்கே நில்லு, நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு திரும்ப வருவோம்னு சொல்றான். கவனிச்சு பாத்தீங்களா? போயிட்டு திரும்ப வருவோம். he was fully confident. ஆண்டவரே நீங்களாவது என் பையனை பலி கேட்கறதா, என்ன ஆண்டவரே விளையாடுறீங்க? இந்த அளவுக்கு ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருந்ததுனாலதான் யாக்கோபு எப்படி எழுதுறாரு, அவன் எப்படி இருந்தானா, தேவனுடைய சிநேகிதன் என்று. ஹல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? புரியுதுங்களா இல்லையா? எந்த அளவுக்கு ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க அவன். நீங்க எப்படி ஆண்டவரே ஐசக்க பலியாலாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனால் நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன் ஆண்டவரை தூக்கிட்டு அப்படின்ட்டான். அந்த அளவுக்கு ஆண்டவரை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கான். அதனாலதான் he was called the friend of God. இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு லைட்டா எதானாலுமே பிரதர் ஆண்டவர் அப்படி பண்றாரு, அந்த மாதிரி சில பேர் வந்தாங்க, எனக்கு அப்படி கோவம் வந்துடும். என்னங்க நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. லைட்டா ஏதாவது பிரச்சனை வந்தா ஆண்டவர் ஏன் பிரதர், ஆமா ஆண்டவருக்கு வேலை இல்லை பாருங்க, உங்களை கிள்ளி விட்டு நோண்டி விட்டு அள வைக்கிறதா வேலை பாருங்க அவருக்கு. கொஞ்ச நாள் சரி கொஞ்சம் விளாடுவோம், கிரண் பால் கொஞ்சம் நல்லா ஊழியம் பண்றான், கொஞ்சம் கிள்ளி விடுவோம் கிரண் பாலை போய், அவருக்கு இதான் வேலை பாருங்க. உடனே போயிடுவானுங்க, ஆண்டவர் ஏன் பண்றார், ஆண்டவர் என்ன பண்றார், ஆண்டவர் அண்ணா பண்றார். ஆண்டவர் ஜீவனின் அதிபதி. சொல்லுங்க, மை காட் இஸ் தி ஆத்தர் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனின் அதிபதி. ஆமென். ஏப்ரஹாம் knew that. ஆபிரகாம் நல்லா தெரிஞ்சிச்சு, அதனாலதான் சிநேகிதனா இருந்தான். இப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவருக்கு கூப்பிடுறாரு. he wants you to be his friend. ஃப்ரெண்டு மாதிரி வாப்பா அப்படின்றாரு. வா ஃப்ரெண்டு வா, என் மனசை திறந்து உனக்கு காட்டுறேன், ஐ வாண்ட் டு ரிவீல் மை ஹார்ட் டு யூ, வரியா அப்படின்றாரு. பயப்படாத வா. இந்த அளவுக்கு ஆபிரகாம் இருந்தான், அவர் கூட நடந்தான். ஹல்லேலூயா. ஆமென். இத சொல்லிட்டு 24 வராரு. ஆபிரகாம சொல்லிட்டு டப்புன்னு மோசையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ராகாப்ட்ட போயிட்டாரு. வாங்க 24 வசனம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவா நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. ராகாப் செய்த இந்த ஒரு சின்ன உபகாரத்துக்கு ஆண்டவர் அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. ஆமென். அவ என்ன பண்ணாங்க, வேவுக்காரர்களை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு அவர்களை தப்பு வைச்சார். அவதான் பண்ணா. அவ என்ன பெருசா பண்ணா, நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணா பெருசாங்க? எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் போட்டா சொல்லுங்க எனக்கு. எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் போட்டா, எவ்வளவு நாள் இது பண்ணா, எவ்வளவு மணி நேரம் ஜோம் பண்ணா? எதுவுமே பண்ணல. வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு சொல்றார் பாத்தீங்களா, என்னை கனம் பண்ணுகிறவர் என்னை அனுப்பினவரை கனம் பண்ணுகிறார்.
He who honors me honors the Father who has sent me. அதுதான் அர்த்தம். ராகா வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டது ஆண்டவர் பார்வையில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீ என்னையே ஏற்றுக்கொண்டுட்ட மகளேன்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு காட் இஸ் ஒர்க்கிங்? பாருங்களேன், அந்த அம்மா கொண்டு வந்து எங்க எழுதியிருக்காங்க பாருங்க. அந்த அம்மா நினைச்சிருக்குமா? சொல்லுங்க. என்னெல்லாம் பைபிள் எழுதுவாங்க நினைச்சிருக்குமா? அது அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னை பத்தி ஒரு நாள் பல ஆயிரம் வருஷம் கழிச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க, உலகம் முழுதும் பிரசங்கம் பண்ணுவாங்க, என்னை பத்தி யோசிச்சிருக்குமா அந்த அம்மா? கிடையாது. அந்த அம்மாவுக்கு வந்து தன்னுடைய ஜீவன் காப்பாற்றப்படணும். அதனால தேவனோட மனிதர்களை ஏற்றுக்கொண்டா அது தேவனுடைய பார்வைக்கு பிரியமாக இருந்துச்சு. இவ்வளவுதான் நடந்துச்சு. இவ்வளவுதான் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அத யாக்கோபு எப்படி எழுதுறாரு பாருங்க. இதுதான் என் விசுவாசம் அப்படின்ட்டு. வெறும் வாயில வடை சுடுறது விசுவாசம் கிடையாது. இதுதான் விசுவாசம், கிரியை உள்ள விசுவாசம் இதுதான் அப்படின்ட்டு. பாருங்க, ராகாப் வந்து இதை பண்ணதுனால அவளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரிவார்டு ஆண்டவர் கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த எபிரேயர் 11:6 திரும்ப படிங்க. 11:6 படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தேவனிடத்தில் சேருகிறவன், நல்லா கவனிங்க, விசுவாசம் எல்லாம் பிரியப்படுத்த முடியாது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர், படிங்க சிஸ்டர், உண்டென்றும் ம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இங்கிலீஷ் ரொம்ப அழகா வருது. He who comes to God must believe that he is and the rewarder of those who diligently seek him. இந்த diligent என்ற வார்த்தை வருது, ஜாக்கிரதை. diligentனா ஜாக்கிரதை. தமிழ் எப்படி பண்ணலாம்? அவர் தம்மை ஜாக்கிரதையாக தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறவராகவும் இருக்கிறார். தேவனை தேடினீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பலன் உண்டு. எழுதி வச்சுக்கோங்க. அந்த நிச்சயமாக பலன் பார்ப்பீங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். அதெல்லாம் என் வாழ்க்கையில் அதெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. If you seek God diligently, you will definitely see the reward. பலன் இல்லாம இருக்க சான்ஸே கிடையாது. என்னோட வாலிப நாட்கள்ல நான் வந்து போகாத கூட்டம் கிடையாது, அட்டன் பண்ணாத மீட்டிங் கிடையாது. ஒரே ஒரு நோக்கம் தான், ஆண்டவரே, பைபிள்ல இருக்கிற ஆண்டவரை நான் பார்க்கணும். இவ்வளவுதான் என் நோக்கமே. எனக்கு இந்த ஒரே நோக்கம் இதுதாங்க. ஆண்டவரே, நீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது அநேகரை சுகமாக்குனீங்களா ஆண்டவரே. ஏன்னா நான் சண்டே கிளாஸ்ல ரெகுலரா போனதுனால இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு பழகிருச்சு எனக்கு. புரியுங்களா? சண்டே கிளாஸ்ல நல்ல கதை சொல்லுவாங்க. நான் போன சபையில நல்ல அருமையான சண்டே ஸ்கூல். அதனால தான் சொல்லுவேன், பிள்ளைகளை கண்டிப்பா சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்ட்டு. எல்லாம் ஆதி ஆம்பத்துல இருந்து எல்லா கதையும் கேட்டு கேட்டு, ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஆண்டவரா இருக்கிறீங்க ஆண்டவரே, ஆனா என்ன ஆண்டவரே, இங்க இந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போவேன், நிறைய கூட்டங்களுக்கு போவேன். எங்க போனாலும் வந்து எல்லாருமே வந்து ஒரு மதத்தின் போதனையை தான் கொடுத்தாங்க எனக்கு. மதத்தின் போதனைனா எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க, நீ வந்து 10 மணி நேரம் ஜோம் பண்ணு, நீ 8 மணி நேரம் அதை பண்ணு, முட்டிக்கால் போட்டே நில்லு, வெள்ளை சட்டைய போடு, ஷூவை கழட்டு, வேற என்னன்னு சொல்லுவாங்க, இதை பண்ணு அதை பண்ணு, அப்படி இப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? எனக்கு வந்து எனக்கு முடியல அதெல்லாம் பண்றதுக்கு. ஆண்டவர் என்னால முடியல ஆண்டவரேன்ட்டு நான் அப்படியே சொல்லிட்டேன், ஆண்டவர் என்னால வெள்ளை சட்டை ரொம்ப நாள் போட முடியாது ஆண்டவரேன்ட்டு. என்னால முடியாது ஆண்டவர், என்னால ஷூ இல்லாமலாம் நடக்க முடியாது ஆண்டவர். நான் சும்மா இங்க வெளியே போனாலே ஷூ போட்டு போற ஆள் ஆண்டவரே. சைக்கிள்ல போனாங்கன்னா சைக்கிள்லாம் போக முடியாது ஆண்டவரே. எங்க அப்பா நீ நல்லா வளர்த்துட்டார் ஆண்டவரே. 96ல எங்க அப்பா வந்து ஃபியட் கார் வச்சிருந்தார். அந்த டைம் ஃபியட் தான் கொஞ்சம், அந்த மாருதி 800 ஃபியட்லாம் இருக்கும்ல, ஞாபகம் இருக்கா? அப்போ செகண்ட் ஹேண்ட்ல ஃபியட் வாங்கி வச்சிருந்தோம். எங்க அப்பா கவர்மெண்ட்ல இருந்தனால ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியா வளர்த்தாரு எங்களை. இதெல்லாம் நான் அப்படி சொன்ன, ஆண்டவர் இதெல்லாம் பண்ண முடியாது ஆண்டவரேன்ட்டு. ஓப்பனா சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட, இதெல்லாம் முடியாது ஆண்டவரே. எங்க அப்பா கான்வென்ட்ல படிக்க வச்சாரு என்ன. அதனால தான் பாருங்க இன்னும் இங்கிலீஷ் பைபிள் தான் படிச்சுட்டு இருக்கேன், தமிழ் பைபிள் படிக்கிறது இல்லை. மெசேஜ் கேட்டா ஃபுல்லா இங்கிலீஷ் மெசேஜ் தான் கேட்கறது. இதெல்லாம் முடியாது ஆண்டவரேன்ட்டு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். ஆனா பாக்குறவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதை பொண்ணு அதை பொண்ணு, நாங்க சொல்றேன் இதெல்லாம் முடியாது ஆண்டவரே, சான்ஸே இல்லை. ஏன்னா இயேசு அதெல்லாம் பண்ணவே சொல்லலையே. ஹலோ, என்னங்க இயேசு அப்படி ஏதாவது பண்ண சொன்னாரா? சொல்லுங்க. இயேசு அதெல்லாம் பண்ணவே சொல்லல. இயேசு பண்ண சொல்லாததெல்லாம் நம்ம பண்றதுனாலதான் ஒன்னும் பலனே வர மாட்டேங்குது. இயேசு என்ன பண்ண சொன்னாரோ அதெல்லாம் விட்டாச்சு. இயேசு உலகம் எங்கும் போனாரு, போறது கிடையாது. வியாதியஸ்தர் மேல கை வைனாரு, வைக்கிறது கிடையாது. பிசாசு துரத்துறது கிடையாது. என்னங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்றது கிடையாது. அதை விட்டுட்டு அவர் பண்ண சொல்லாததெல்லாம் பண்றது. என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க?
அவர் எதெல்லாம் வேண்டாம், எதெல்லாம் நீ பண்ண வேண்டாயா அப்படின்னா அதெல்லாம் அதெல்லாம் பண்றது போயிட்டு பாருங்க. ஒரு வசனம் படிப்போம் வாங்க. மத்தேயு 21:28 இருந்து படிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு ம், மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ம், மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சைத் தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு ம், அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் ம், பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். ம், இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. ம், ம், இவர்வரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு ம், அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது ம். இயேசு போதும் அவர்களை போதும் நோக்கி, சிஸ்டர். அதாவது இங்க ஒரு கதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 பசங்க இருக்கானுங்க. ஒருத்தன்ட்ட வேலை கொடுக்குறாரு. அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டான். அதெல்லாம் போக முடியாதுப்பா, நீங்க வேற, உங்களுக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு, இல்ல அப்பா போக சொன்னாருன்னு சொல்லிட்டு போய் வேலையை முடிச்சிட்டான். இன்னொருத்தன் அடுத்தவன் இருக்கான் பாத்தீங்களா, எல்லாம் சூப்பரா போய் பண்ணிடுறான்ப்பான்னு சொல்லிட்டு போவே இல்லை. இப்ப எவன் வந்து ஆண்டவரோட சித்தத்தை செஞ்சான் அப்படின்னு போட்டிருக்கு. யார் செஞ்சா? யாருங்க செஞ்சா? போய் மத்திய எவன் வேலையை முடிச்சானோ அவன் தான் செஞ்சான். வாயில வடை சுட்டவன் கிடையாது. இன்னைக்கு வாயில வடை சுடுறவங்க தான் ஜாஸ்தி, போய் செய்யறவன் கம்மி. இப்போ நீங்க சில நேரம் வந்து ஆண்டவர் சில காரியம் உங்களுக்கு சொல்லுவாரு, செய்யினவர். உங்களுக்கு இனிஷியலா உங்களுக்கு என்ன தோணும்? அது ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்காண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு அது கூட சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் மனசுல ஆண்டவர் பேசுவார், நீங்க போய் பண்ணிடுவீங்க. என்னங்க கரெக்டா புரியுதா இல்லையாங்க? என்னங்க? சில நேரம் நான்லாம் அப்படி பண்ணியிருக்கேன். சில நேரம் ஆண்டவர் எங்கேயா போக சொன்னாரு, ஜோம் பண்றதுக்கு போனாரு. அதில் ஆண்டவர், என்ன ஆண்டவர் சும்மா இருங்க ஆண்டவரே, நீங்க வேற இவ்வளவு தூரம் நான் போன ஆண்டவரே, அவங்க வேற சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க ஆண்டவரே போனா அப்படின்னு. அப்ப ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு விட்டுருவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் பேசுவார், ஒழுங்கா கிளம்பி போனுவார். சரி ஆண்டவன் கிளம்பி போயிடுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் முணங்கினேன் தான், கரெக்டா. ஆனா கடைசியில நான் என்ன பண்ணிட்டேன், போய் வேலையை முடிச்சிட்டேன். இப்போ ஆண்டவருக்கு வந்து நீங்க போய் வேலையை முடிக்கணும், அதுதான் முக்கியம். எத்தனை பேர் புரியுது? நிறைய பேர் வந்து கத்தாவே உங்களுக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னுவான். ஆனா வேலையை செய்ய சொல்லுங்க, செய்ய மாட்டான். புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? அதனாலதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். யாரையாவது பார்த்து ஜோம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஒருவேளை உங்க மனசுல வந்து பெருசா ஒன்னும் ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிற மாதிரியோ இல்ல பெரிய ஒரு தைரியம் இருக்கிற மாதிரியோ இருக்காது. ஆனா பரவாயில்ல, அப்புறம் போய் அவங்க மேல என்ன பண்ணுங்க, கையை வச்சு ஜோம் பண்ணிருங்க. எடுத்தோடனே தோணல, ஜோம் பண்ணணும்னு தோணல, நான் ஜோம் பண்ணா நடக்குமா அப்படின்லாம் தோணுது, பரவாயில்ல, போய் கையை வைங்க. அதை தான் ஆண்டவர் பாக்குறாரு. நீங்க கையை வைக்கிறதா ஆண்டவர் பாக்குறாரு. எத்தனை பேர் புரியுது? கைகளை வைகள், அப்பொழுது வியாதியஸ்தர் சுகமாவார். அவ்வளவுதான், அவர் தான் அவர் பாக்குறாரு. நீங்க வைக்கணும்னு தான் வெயிட் பண்றாரு. வச்சிருக்கியா, நான் பாத்துக்கிறேன்றாரு. நீ போ, நான் பாக்குறேன்றாரு. சீஷர்கள்ட்ட இயேசு சொல்றாரு, உன்னை வந்து என் நாமத்தினால என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, உன்னை கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வைப்பாங்க. அந்த நேரத்துல நீ என்ன பேசணுமோ அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அருள்வாருன்னாரு. சொன்னாரா இல்லையாங்க? நீ பயப்படாத, உன்னை அரெஸ்ட் பண்ணுவான், கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வைப்பான், என் நாமத்தினால பாடுபடுவ, நீ பயப்படாத, என்ன பேசுவோம்லாம் பயப்படாத, கரெக்டா வார்த்தை வரியா அப்படின்னாரு. நம்ம வந்து போறது கிடையாது, நம்ம போய் கை வைக்கிறது கிடையாது, நம்ம வாயை திறக்கிறது கிடையாது. திறந்தீங்கன்னா வாயில இருந்து வார்த்தை வரும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமென். அதான் சொல்றாரு, மூத்த குமாரன் தான் ஆண்டவர் சித்தத்தை செஞ்சுட்டு உடனே பாருங்க, அழகா பேசுற 31 படிங்க. 31 இருந்து படிங்க சிஸ்டர். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது ம். இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, யூதர்கள்ட்ட போய் இப்படி சொன்னா அவனுக்கு என்ன கடுப்பாவானுங்க. ம். ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னாடி போயிருவானா கிங்டம், கடுப்பாயிருப்பான் அவன்லாம். ஆயக்காரர்கள்னா டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்டர் ஏன் பிடிக்காது யூதர்களுக்குன்னா, சொந்த நாட்டுக்கு எதிராகவே டாக்ஸ் வாங்குறவனுங்க. சோ சொந்த நாட்டை காட்டி கொடுக்குறவன் அவன். வேசிகளை ஏன் பிடிக்காதுன்னா, தன்னுடைய சரீரத்தையே விற்று வாழ்கிறவர்கள். சோ ரெண்டு பேரையும் வெறுப்பானுங்க. யாரு? பரிசேயன் சதுசேயன். ஆனா இயேசு என்ன சொல்லிட்டாரு, யோ நீ வாயிலேயே வடை சுட்டு, சும்மா நல்ல ட்ரெஸ்ஸை மட்டும் நல்ல பளபளன்னு போட்டுக்கோ, கை கால் மூஞ்செல்லாம் மட்டும் நல்லா கழுவிக்கோ, ஆனா இருதயம் எப்படி இருக்குது? குப்பையும் அழுக்குமா இருக்குது. வெள்ளடிக்கப்பட்ட என்னது இது? கல்ற போல இருக்க. அவன் பாவம் பாவத்துல மாட்டி சிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் இருதயம் எப்படி இருக்கு? ஆண்டவரே உங்ககிட்ட வரணும்னு இருக்கு. அதனால அவனை கொண்டு போய் நான் முன்னாடி உள்ள கொண்டு போயிருவேன்ட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது?
அவன் இதுன்னு எப்படிங்க இருக்கு? ஆண்டவரே நான் வேசிதான் ஆண்டவரே, நான் இந்த வேற வழி இல்லாம இந்த தொழில இருக்க ஆண்டவரே. இந்த பாருங்க, இந்த வேசின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருது. அமெரிக்கால ஒரு தீர்க்கதரிசி, அவர் வந்து இந்த ஹாலிவுட் பகுதியில எல்லாம் ஊழியம் பண்ணுவாரு. ஹாலிவுட், இந்த கலிபோர்னியா, அந்த இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கிற பகுதியில எல்லாம் ஊழியம் பண்ணுவாராம். அப்போ ஒரு நாள் அந்த பகுதியில இது ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு டெஸ்டிமோனி. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு அந்த 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 ஏரியால ப்ராஸ்டிடியூஷன் நடக்குமா, எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்களா ரோட்ல. அவங்க நைட்டு யாராவது வருவாங்களா அப்படின்றதுக்காக. அப்போ இது வந்து பார்த்துட்டு ஒரு 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 பொண்ணு இருந்துச்சா, ரொம்ப ஒரு ஒரு வாலிப பொண்ணு இருந்துச்சான். இது பார்த்த உடனே இவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவர்கிட்ட போய் பேசு அப்படின்றாராம். இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் போய் பேசுறாராம். பேசிட்டு சொல்றாராம், இயேசு உன்னை நேசிக்கிறாருமா, உனக்கு வந்து ஆண்டவர் ஒரு அருமையான டேலண்ட் கொடுத்துருக்காரு, நீ நல்ல ஒரு குக்கா இருப்ப, நல்ல ஒரு ஷெஃபா நீ வந்து வருவ, யூ ஹேவ் அ வெரி குட் டேலண்ட் டு பிகம் அ குட் ஷெஃப் அப்படின்றாராம். அப்போ அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. அது வந்து பாவம், தன்னுடைய பண கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு பிரச்சனைனால அது என்ன பண்ணி இந்த தொழிலுக்குள்ள வந்துருச்சு, ப்ராஸ்டிடியூஷனுக்குள்ள. இவர் போய் ஆண்டவர் பேசுறாரு அவர்கிட்ட, இந்த தீர்க்கதரிசி போய் சொல்றாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண் அவளை சந்திக்குதான். கொஞ்ச நாள், ஒரு ஒரு வருஷமா 2 வருஷம் கழிச்சு அந்த பெண்ணு சந்திக்கும் போது, எங்கேயோ சந்திக்கும் போது சொல்லுதான், எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து அங்க ஹாலிவுட் பகுதியில நான் வந்து அந்த ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்து என்கிட்ட பேசினீங்க, பேசி இந்த மாதிரி ஆண்டவர் வந்து உனக்கு சொல்றாரு. இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல, என்னோட சொந்தக்காரர் ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட ரெஸ்டாரண்ட்ல நான் ஷெஃபா இருக்கிறேன், ஜாயின் பண்ணிட்டேன். ஆண்டவர் என் வாழ்க்கையை என்ன பண்ணிட்டாரு, மாற்றி போட்டார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அந்த மகளுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுச்சு. நம்ம ஆளுங்கிட்ட போய் சொல்லுங்க, பிரதர் அவங்களாம் பாவி பிரதர், அவங்களாம் பேசக்கூடாது பிரதர். யோ, நீதாயா பெரிய பாவி, யாரையா பாவி, அவன் தேவனோட புள்ள, அவன்கிட்ட பேசக்கூடாது பிரதர். ஐயோ அப்புறம் இன்னொரு ஒரு டெஸ்டிமோனி இப்படிதான். ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 மோசமான நிலைமையில ஒரு அம்மா இருந்துச்சு. நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்துச்சு. சரி, அந்த டெஸ்ட் பண்ணி விட்டுருங்க, அது வேண்டாம், அது அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு, இன்னொரு நாள் சொல்றேன். சோ நம்மளுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் பாவி, இவங்களாம் இது பண்ணுங்க சார், அவங்க எல்லாரும் தேவனோட பிள்ளை சார், உங்க கண்ணுக்கு தான் அவங்க பாவி, தேவன் கண்ணுக்கு அவங்க யார் தெரியுமா, பிள்ளை. உங்க உங்க பிள்ளை வந்து சேற்றுல புரண்டுட்டு அழுக்கா வந்து வருதுன்னா, அதை பண்ணின்னு தூக்கி வெளியே போடுவீங்களா, இல்ல உள்ள கூப்பிட்டு கழுவி வீட்டுல உட்கார வைப்பீங்களா? என்னங்க, சொல்லுங்க எனக்கு. உங்க பிள்ளை சேற்றுல எல்லாம் புரண்டுட்டு வருது, ஏய் என்னடா பண்ணி மாதிரி வந்திருக்க, போய் பண்ணியோட வாழ்ந்துக்கோ அப்படின்னுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா, இல்ல அழகா குளிப்பாட்டி வீட்டுல உட்கார வைப்பீங்களா? இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவிசேஷம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்னங்க பண்ணுவீங்க? நல்லா குளிப்பாட்டி, பிள்ளை என்ற ஸ்தானத்துக்கு ஏற்ற போல அந்த அவனை மாத்தி, நல்ல உடையை கொடுத்து, ஆடையை கொடுத்து அவனை உட்கார வைப்பீங்க. இதுதான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில செஞ்சார் உங்களுக்கு. பாவம் என்ற சேற்றுக்குள்ள கடந்தோம், அவர் என்ன பண்ணார், தன் சொந்த குமாரனை அனுப்பி ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தினால உங்க அழுக்கெல்லாம் கழுவி, இன்றைக்கு பிள்ளை என்ற ஸ்தானத்துக்கு உங்களை உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறார். அவர் பிள்ளைன்னு சொல்றவனை பார்த்து நீங்க எப்படிங்க பாவின்னு சொல்ல முடியும்? Who are you to disqualify God's children? என்கிட்ட சில பேர்லாம் கேட்பாங்க, பிரதர் நீங்க எப்படி பிரதர் அவங்களுக்கு மினிஸ்டர் பண்ணலாம்? நீ யாரையா சொல்றது? நீ யாரு? ஆண்டவரே சொல்லல, நீ யாரு சொல்றதுக்கு? Who are you to tell this? என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் நீங்க எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுக்குறீங்க. நான் வந்து எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுப்பேன். ஹாஸ்பிட்டல் விசிட்லாம் போனேன்னா ஐ கிவ் கம்யூனியன் டு எவ்ரிபடி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது பெட்டா போய் கம்யூனியன் கொடுப்பேன் எல்லாருக்கும். உங்ககிட்ட என்ன இருக்கு, சாப்பாடு இருக்கா, கொடுங்க, அந்த இதை கொடுங்க, அதை ஆசீர்வச்சு அப்படியே சொல்லியே கொடுப்பான், தேவனோட சரீரம், தேவனோட ரத்தம், எடுத்து சாப்பிடுங்கன்னு. அவன் தேவனை அறியாதவனா இருப்பான், இயேசுனை யாரும் தெரியாதவன், அவனுக்கு கொடுப்பான். என்ன கேட்பான், பிரதர் நீங்க எப்படி கொடுக்கலான்னு. நான் கேட்பேன், கொடுக்க கூடாதுன்னு யார் யார் சொன்னா அவனுக்கு? தேவனுடைய சரீரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. Who are you to tell இவனுக்கு கூட அவனுக்கு கூடன்னு சொல்றதுக்கு? நான் சொல்லுவேன், ஐ வில் நெவர் டூ தட் சின். நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்னைக்குமே. நான் எனக்கு இவங்க எடுக்கலாமா கம்யூனியன், அவங்க எடுக்கலாமா? எல்லாரும் எடுக்கலாங்க, எல்லாரும் எடுக்கலாம். For God so loved the world, தேவன் இவ்வளவாக உலகை அன்பு கூர்ந்தார். எல்லாருக்காக தான் மரிச்சாரு அவரு, எல்லாருக்காக தான் ரத்தம் சிந்தினாரு. எனக்கு மட்டுமா சிந்தினாரு? உங்களுக்கு மட்டுமா சிந்தினாரு? சபைக்குள்ள இருக்கவங்க மட்டுமா சிந்தினாரு? வெள்ளை சட்டம் போட்டவங்க மட்டுமா சிந்தினாரு? ஞானஸ்தானம் எடுத்தவனுக்கு மட்டுமா சிந்தினாரு? எல்லாருக்கும் தான் சிந்தினாரு.
எல்லாருக்காக தான் சரீரத்தை கொடுத்தாரு, எல்லாருக்காக தான் ரத்தத்தை கொடுத்தாரு. அந்த சரீரத்தை ரத்தத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன குவாலிபிகேஷன் ஆண்டவர் கொடுத்திருக்காரு? நானே ஜீசஸா அதை சொல்றதுக்கு? நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். எத்தனையோ பேரு சுகமானதை என் கண்ணால பார்த்திருக்கேன். கிறிஸ்துவ அறியாதவங்க, ஆனா விசுவாசத்தினால அந்த சாப்பாட்டையும் அந்த தண்ணியும் தேவனோட சரீரம் தேவனோட ரத்தம் என்று அவங்க எடுக்கும் பொழுது கண்ணு முன்னால சுகமானதை நான் பார்த்திருக்கேன். கண்ணு முன்னால ஏஞ்சி நடப்பாங்க. பல நாள் சாப்பிடாதவங்க சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன். அதனாலதான் ராகாப் என்ற வேசியை அன்றைக்கு தேவன் ரச்சித்தார். அந்த அம்மா பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல, வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டியா, நீ என்னையே ஏற்றுக்கொண்ட. பாருங்க எந்த அளவுக்கு அந்த அம்மாக்கு ரிவார்டு பாருங்களேன். அந்த ரிவார்டை பார்த்துக்கலாம் வாங்க. மத்தேயு 1 இதை பார்த்துட்டு முடிச்சிருவோம். வாட் வாஸ் த ரிவார்ட் தட் ஷி காட்? அந்த ரிவார்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா மறந்துடுவீங்க நீங்க. அந்த அம்மா பண்ணதுக்கு எவ்வளவு பெரிய ரிவார்டு பாருங்க. மத்தேயு 1ல இருந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு இருக்கு. ஆபிரகாம்ல இருந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆபிரகாம்ல இருந்து அப்படியே யூதர்களுக்கு, மத்திய யூதர்களுக்கு எழுதப்பட்டதுனால ஆபிரகாம்ல இருந்து சொல்லுவாங்க. லூக்கா வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் எழுதப்பட்டதுனால ஆதாம்ல இருந்து வம்ச வரலாறு பேசுவாங்க. சரிங்களா? இதான் டிஃபரன்ஸ். ஸோ மத்தேயில பாத்தீங்கன்னா ஆதாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம 4வது வசனம் படிப்போம். 4வது 5. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். ம் போவாஸ் ஓபேதே ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றார். ஈசா யாரை பெற்றாரு? படிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றார். பாருங்க, நல்லா கவனிங்க. சல்மோன் போவாசை பெற்றார். யார் மூலமாக பெற்றார்? ராகாபை பெற்றார். இந்த சல்மோன்றவர் யார் தெரியுமா? சல்மோன்றவர் வந்து he is from a noble family, ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். நீங்க போய் படிச்சு பாருங்க, ஜூஸ் ஹிஸ்டரியில போய் படிச்சு பாருங்க. அந்த காலத்துல யூதர்கள் மத்தியில இருந்த ஒரு பிரின்ஸ் தான் அவரு சல்மோன். வேசி யாரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர்? ஹலோ, பிரின்ஸ கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதுதான் பலன் அந்த அம்மாக்கு. அந்த அம்மா என்னங்க பண்ணிச்சு? வேவுக்காரர்களை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டாள். அதற்கு கொடுத்த பலன் என்னங்க? ரட்சிப்பு உண்டாச்சு அந்த அம்மாக்கு. முதல்ல என்ன உண்டாது? ரட்சிப்பு உண்டாகுது. இஸ்ரவேலின் தேவன் அவளுடைய தேவனாக மாறினார். அடுத்தது சல்மோன் என்ற ஒரு ராஜகுமாரனை திருமணம் செய்தார். ஹல்லேலூயா. தேவனால உண்டாக்கப்பட்ட திருமணம் இதான். அந்த சல்மோனுக்கும் ராகாப் பிறந்தது இன்னொரு அருமையான பையன். யாரு? போவாஸ். போவாஸ் யார் தெரியுமா? ரூத்தோட புருஷன். போவாஸ் யாருன்னு போய் ரூத் புஸ்தகத்துல படிங்க. ஊர்லயே பெரிய பணக்காரன் போவாஸ், பெரிய ஆளு போவாஸ். அந்த காலத்துல பெரிய ஆளுனா வெறும் பணம் மட்டும் இல்ல, நல்ல செல்வாக்குள்ள ஆளு, நல்ல அந்தஸ்துள்ள ஆளு. அந்த ஊர் தலைவர்கள்ல ஒரு ஆள் அவரு. அருமையான பையன் போவாஸ். அடுத்தது நான் ரூத் ஸ்டடி நடத்த போறேன். அடுத்த ஒரு நாள் ரூத் பேசுவோம் நம்ம. ரூத் வரா, மோவாபிய ஸ்திரீ, கணவனை இழந்து போய் வரா. ஆனா ரூத் ஒரு முடிவு எடுக்கிறா பாருங்க. உன் தேவன் என் தேவன்றா. இஸ்ரேலின் தேவன் என் தேவன் முடிவெடுத்தோன்னே ஆண்டவர் யாரை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு? போவாச கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. என்னங்க, இப்படிப்பட்ட ஆண்டவர், நல்ல ஆண்டவர் இருக்கும்போது எப்படிங்க உங்களுக்கு தீமையை உண்டாக்குவார்? அவரு நன்மையின் சொரூபங்க, அவரு அன்பின் சொரூபங்க, அவரு தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவருங்க அவரு. நான் சொல்றேன், அவரை மட்டும் தேடுங்க உங்க வாழ்க்கையில, வேற எதையும் தேடாதீங்க. சொத்தை தேடாதீங்க, ஆட்சியை தேடாதீங்க, அந்தஸ்தை தேடாதீங்க. தேவனை தேடுங்க. முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். Seek him diligently, I am telling you. ஒவ்வொரு நாளும் தேடுங்க. வேத வசனத்தை திறந்து தேடுங்க. ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட மெய்யான தேவனா இருக்கிறீரே. வானத்தில் தேவன் நீர் தான், பூமியில் தேவன் நீர் தான். ராகாபோட வாழ்க்கையை மாற்றி போட்டீர். ஆபிரகாமின் தேவன் நீர், ஈசாக்கின் தேவன் நீர், யாக்கோபின் தேவன் நீர். ஆண்டவரே, நீர் எனக்கு வெளிப்படும் ஆண்டவரே. அப்படி நீங்க டிலிஜென்ட்டா தேடினீங்கன்னா நான் சொல்றேன், எந்த வியாதியும் வாழ்க்கையில இருக்க முடியாது, எந்த பலவீனமும் இருக்க முடியாது, எந்த போராட்டமும் இருக்க முடியாது, எந்த கடன் பிரச்சனை இருக்க முடியாது. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ராகாபுக்கே செய்யும் பொழுது உங்களுக்கு செய்ய மாட்டாராங்க. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில மேன்மையான வாக்கு தத்தங்களோட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். We are in a new covenant with better promises. புதிய உடன்படிக்கை மேன்மையான வாக்கு தத்தங்கள். நமக்கு செய்யாம யாருக்கு அவர் செய்வார்? நம்ம குயிக்கா எடுத்துப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென். உன் பொருளாலும் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ஸோ நீங்க கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வாக்கு பண்றார், ஆலைகள் நிறைஞ்சிருக்கும், திராட்சை ரசம் புரண்டோடும். யூ ஷல் பி abundant and you shall be overflowing.
ஹalleluya. இந்த வார்த்தைகளை நான் உங்க மேல பேசுகிறேன். கர்த்தருக்காக காணிக்க கொடுக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த வார்த்தை வந்து பலிக்கும், இந்த ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். ஹalleluya. ஸோ காணிக்க கொடுக்க விருப்பம் இருக்கிறவர்கள் நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னா இந்த ஸ்கேன் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம். என்னோட யூபிஐ மொபைல் நம்பர், என்னோட வாட்ஸ்அப் நம்பர், என் ஃபோன் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அக்கௌண்ட் நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 022120158426, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐசிஐசி 000212, பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம். வேற நாடுகள்ல இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு கிவ் ஃப்ரம் another country, வேற நாடுகள்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், வேற ஃபாரின் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு தான் டைரக்டா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வேணும், எனக்கு இந்த டீடைல்ஸ் அனுப்பி விடுங்க பிரதர்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பி விடுறேன். கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக சந்திப்பார். ஆமென். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் குறைபட மாட்டீங்க. ஹalleluya. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. எல்லா கண்களையும் மூடி. ஹalleluya. ஹalleluya. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. எங்க கரங்களை உயர்த்துகிறோம். எல்லாரும் ஆண்டவர் இடத்துல கரங்களை உயர்த்தி ஹalleluya. கரங்களை உயர்த்தும் போது நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? ஆண்டவரே நீர்தான் எனக்கு ஆதாரம் என்று அறிக்கை செய்றீங்க. ஆபிரகாம் தன் 2 கரங்களையும் உயர்த்தி சொன்னான், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் இடத்துல என் கரங்களை உயர்த்தி இருக்கிறேன்னா. Hallelujah. When you lift up your hands, you are acknowledging that you are my source, Lord, the maker of the heaven and the earth. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே அப்பா, ராகாபின் தேவன் எங்களுடைய தேவன். Hallelujah. ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவன். Hallelujah. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் தேவன் எங்களுடைய தேவன். Hallelujah. ஆண்டவரே எப்படி ராகாப் ஆண்டவரே அந்த ஒற்றர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டால் ஆண்டவரே, அவளும் அவள் முழு குடும்பமும் ரட்சிப்பு உண்டாச்சு. Hallelujah. ஆண்டவரே உம்மை முழு மனசோட ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்திரீக்கு Hallelujah மிகுந்த பலனை நீங்க கொடுத்தீங்களேப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம், இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பலனை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் இயேசுவின் நாமத்தில். I pray and prophesy over you that you shall definitely receive your reward in the name of Jesus. கர்த்தரை நீங்க இத்தனை வருஷமா தேடி கொண்டிருக்கிறீங்க, கர்த்தரையே நீங்க நாடி கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய பலனை நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்கள், உங்கள் சந்ததியும் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர் இருக்கிறார், அவர் உண்டென்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. I want to tell you, he is a rewarder. He is a rewarder. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரே உங்களை தேடுறதுனாலதான் ஆண்டவரே அவங்க இந்த மீட்டிங்கே வந்திருக்காங்க. Hallelujah. உங்களை இன்னும் அதிகமா அறிந்து கொள்ளணுன்றதுக்காக தானே ஆண்டவரே இந்த மீட்டிங்ல உட்காந்து இந்த சத்தியத்தை கேட்கறாங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. Hallelujah. அவங்களுக்கான பலனை நீங்க 100 மடங்கு கொடுக்க போறீங்க ஆண்டவரே. They are going to receive 100-fold reward, Lord. Hallelujah. Thank you Father. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவர், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென்.